ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஹீரோனோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் காமிக்கிறாங்க. ஸ்டோரியில் ஹீரோயின் ஒரு ஃபூலாக இருக்கா. ஹீரோட ரிங் கீழே விழுறது பார்த்து காருக்கு முன்னாடி வந்து விழுந்து அந்த ரிங் எடுத்து கொடுக்குறா. அவனும் இவன ஃபூலா, ஆனால் பார்க்கறதுக்கு க்யூட்டாக கேட் மாதிரி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்கான். ரிங்கை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். உன் நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவள் ஃபூல்னு சொல்கிறா. எனது ஃபூலா அப்படின்னு கேட்டால் ஆமா, என்னை எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ ஃபூல்லாம் கிடையாது. உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னோட வீடா? அது இங்கே தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கை காமிக்கிறா. அது ஒரு குப்பை தொட்டி. இந்த டைம் ஹீரோட அசிஸ்டன்ட் வரான். மிஸ்டர் ஃபெங், உங்களுக்காக மேடமும் ஜியா ஃபேமிலியோட எங்களையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். என் ஸ்டெப் மதருக்கு அவ்வளோ ஆசை எனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதையே நானே ஃபர்ஸ்ட் நிறைவேற்றி வைக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதான் ஹீரோயின் இருக்கல்ல, அவளை மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோக்கு தோணுது. என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டா, மேரேஜா அப்படின்னா என்னது அப்படின்னு அவள் கேட்குறா. மேரேஜ்னா உனக்கு நான் நிறைய ஸ்வீட்டான டேஸ்டியான திங்ஸ்லாம் நிறைய வாங்கி கொடுப்பேன் அதுதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அப்படின்னா ஓகே, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இன்னிலேருந்து நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹீரோ அந்த ரிங்கை போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட்னாலும் மீனிங் தெரியல. ஹஸ்பண்ட்னா பொருள்லாம் கிடையாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு உன் கூடவே இருந்து உன்னை டேக் கேர் பண்ணிக்கிற பர்சன் தான் ஹஸ்பண்ட். உனக்காக நிறைய டேஸ்டியான திங்ஸ்லாம் வாங்கி தருவேன். இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினுக்கு புரியல. நீ கொஞ்சம் கொஞ்சமாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். மிஸ்டர் ஃபெங், நீங்கள் அவசரப்படாமல் முடிவெடுத்தா நல்லது. நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணீங்க. உங்களுக்கு அந்த ஜியா ஃபேமிலி பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு வழியெல்லாம் இருக்கும்போது இந்த ஃபூலை நீங்கள் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்குறான். ஃபூலா? இன்னொரு டைம் வாயிலேருந்து அந்த வார்த்தையே வரக்கூடாது. நாளைக்கு இவரை செக்கப்க்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ ஃபூலை மேரேஜ் பண்ணிக்கிறதா ஹீரோ டிசைட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அசிஸ்டன்ட் கால் பண்ணுறான். ஹீரோயினுக்கு தலையில் பலத்தை காயப்படுத்துனால தான் அவள் இப்போ நார்மலாக இல்லை. 6-7 வயசு குழந்தைங்களோட மென்டாலிட்டி தான் அவளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்டு தான் தேவை. ஹீரோயின் பிரெயினில் உள்ள பிளட் கிளாட் கரையுதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதா அவர் ரிப்போர்ட் கொடுக்குறான். பாஸ், நீங்கள் கண்டிப்பாக அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணி தான் ஆகணுமா? அந்த பொண்ணோட பேக்ரவுண்டை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது அன்சேஃபாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதே மாதிரி தான் மென்டலி அன்ஸ்டேபிளான உமன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் ஸ்டெப் மதரால் என்னை கண்காணிப்பிலே வச்சிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்புறம் நான் இன்னொரு மேட்டர் கேள்விப்பட்டேன். வென் ஃபேமிலியோட ஹெட்டு சடனாக காணாமல் போயிட்டாங்கன்னு. ஸோ அந்த மேட்டர் என்னன்னு விசாரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினா அவனோட வீட்டில் தான் இருக்கா. அவள் டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பா. இப்போது ஹீரோ பக்கத்தில் போனதும் என்ன கிஸ் பண்ணுவியா ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறா. உனக்கு என்னாச்சு? எது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவள் திங்க் பண்ணி பார்த்தா அவளுக்கு ஹெட்டேக் தான் அதிகமாகுது. சரி, உனக்கு ஞாபகம் இல்லைன்னா விடு, ஓவராக திங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். உனக்கு நேம் வைக்கணும்ல, இனி நான் உன்னை நியான்னு கூப்பிட்றேன் சரியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு, எனக்கு இப்போ ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி, உன்னோட ரூம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு பெட்டில் போய் படுத்துக்கிறா. ஹீரோவும் சரி தூங்கு அப்படின்னு சொன்னால், நான் ஹஸ்பண்ட் கூட தான் சேர்ந்து தூங்குவேன், நான் அங்கே பார்த்தேன், அதில் பாருங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பவுமே பெட்டில் கடல் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க அப்படின்னு ஹீரோயின் டிவி காமிக்கிறா. இதெல்லாம் ஏன்பா பார்க்குற அப்படின்னு இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு, சரி ஓகே, நான் உன் பக்கத்தில் படுத்து தூங்குறேன், பட் ட்ரெஸ் எல்லாம் கலத்தக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள் பக்கத்தில் படுத்து தூங்குறான். ஹீரோயின் காலைல முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ அவன்கிட்ட வேகமாக ஓடுறா. என்னாச்சு நியான் அப்படின்னு கேட்டால், நியானோட டம்மி பசிக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு ஹீரோ சொன்னதான் அவளும் குடுகுடுன்னு ஓடுறா. வெயிட் பண்ணு, எனக்கு இந்த டையை மாட்டி விட்றியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளும் பார்த்துட்டு இது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு அவள் கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறான். ஆனால் கற்றுக்கிற அளவுக்கு அவளுக்கு பொறுமை இல்லை, அதனால அதை அங்கேயே விட்டு ஓடுறா. இப்போ ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். ஹீரோயினும் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரா. நீ வெறும் காலோட ஓடாதப்பா அப்படின்னு ஹீரோ பின்னாடியே ஸ்லிப்பர்ஸை தூக்கிட்டு வரான். இங்கே கீழே வந்து பார்த்தா ஹீரோட ஸ்டெப் மதர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே பாரு, ஒரு அக்லியான ஓல்டு லேடி வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ சிரிக்கிறான். இப்போ அவளுக்கு ஸ்லிப்பர்ஸும் போட்டு விடுறான். இந்த டைம் ஆன்ட்டியை பார்த்து, என்ன ஆன்ட்டி இந்த பக்கம் அப்படின்னு கேட்டால், நீ கல்யாணம் பண்ணியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதான் நான் கல்யாணம் பண்ணதுமே உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஆன்ட்டி ஹீரோயினை பார்த்து, என்னோட டாட்டர் இன் லாக்கு நான் கிஃப்ட் கொடுக்கலாம் வந்தேன், இந்த காசெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ இதை வச்சு நிறைய கேண்டி வாங்கிக்க முடியும்,
உனக்கு இந்த காசு வேணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, ஆமா வேணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் கேள்விப்பட்ட மாதிரியே ஒரு ஃபூல தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆன்டி சந்தோஷப்படுறாங்க. உனக்கு இந்த காசு வேணும்னா, நீ என் முன்னாடி நீல் டவுன் போட்டு எனக்கு டீ ஆஃபர் பண்ணணும். அப்புறம் எனக்கு வணக்கமும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினும் உடனே பண்றேன் அப்படின்னு நீல் டவுன் போடுறா. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களோட லாஸ்ட் ஜர்னி அமைதியா அமையட்டும் அப்படின்னு அவ சொல்றா. நீ ஒரு முட்டாள். நான் சாகன்னா விஷ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி ஆன்டி கோவப்படுறாங்க. நான் டிவில பார்க்கும்போது இந்த மாரி தான் எல்லாரும் விஷ் பண்ணாங்க. அப்புறம் நான் ஒண்ணும் முட்டாள்லாம் கிடையாது. என் பேர் நியான் நியான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஹீரோ வந்துட்டு, "நீங்க நியான் நியான் கூட ஆர்க்யூ பண்ணாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்றான். இங்க ஆன்டி "அவ ஒரு முட்டாள்" அப்படின்னு சொன்னா, "நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நீங்க தான் அப்போ முட்டாள்" அப்படின்னு ஹீரோயின் திரும்ப பேசுறா. ஆன்ட்டியும் அதனால டென்ஷன் ஆகுறாங்க. "இந்த முட்டாளுக்காக என் மேல கோவப்படுறியா?" அப்படின்னு கேட்டா, "அவள நான் லா படி மேரேஜ் பண்ணியிருக்கேன். அவ என்னோட ஒய்ஃப். ஸோ நீங்க அவளுக்கு குடுக்க வேண்டிய மரியாதை குடுத்து தான் ஆகணும். இன்னொரு டைம் நீங்க ஃபூலுன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதனால ஆன்ட்டியும் கோவமா கிளம்புறாங்க. அந்த டைம் ஹீரோயின் "அது என்னோட காசு. இந்த மாரி பெரியவங்க ஏமாத்திட்டு போனீங்கன்னா, உங்க மூஞ்சி பன்னி மாரி ஆயிரும்" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்களும் கோவமா பணத்த தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே பிக் பண்றா. அத இப்போ ஹீரோ கிட்ட குடுத்து, "எனக்காக நெறைய கேண்டி வாங்கிட்டு வா சரியா?" அப்படின்னு அவனோட ஷர்ட்குள்ள வைக்கிறா. ஆன்டி கோவமா வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களோட பையன் இருக்கான். ஹீரோட ஃபேமிலி ஃபின் ஃபேமிலி. அவன் தான் ஃபர்ஸ்ட் பையன். இந்த ஸ்டெப் மதர அவங்க செகண்டா மேரேஜ் பண்ணி இவங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்கு. ஸோ 2 பிரதர்ஸ்குள்ளேயும் போட்டி போயிட்டு இருக்கு. யார் அந்த கம்பெனிய டேக் ஓவர் பண்றது அப்படிங்கிறதுல. ஹீரோ தான் இப்போதைக்கு அந்த கம்பெனியோட ஹெட்டா இருக்கான். ஆனா சீக்கிரமே அவன்கிட்ட இருந்து எல்லா பவரையும் வாங்கணும் அப்படின்னு ஆன்ட்டியும் பையனும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா கோவமா வந்து உட்கார்றத பார்த்துட்டு, "என்னம்மா ஆச்சு? இந்த டைம் யார் உங்கள டென்ஷன் ஆக்குனது?" அப்படின்னு கேட்டா, "எல்லாம் அந்த முட்டாள் தான். ஹீரோ கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கான்ல ஒரு முட்டாள். அவ என்ன பார்த்து சாகணும்னு விஷ் பண்றா. அப்புறம் என்ன பார்த்து முட்டாள்னு வேற சொல்லிட்டா." அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க. "அம்மா கோவப்படாதீங்க. சீக்கிரமே உங்க பையனுக்கு பவர் கிடைக்க போகுது." அப்படின்னு அவனோட பிளான சொல்றான். வென் குரூப்போட ஹெட் சடனா காணாம போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களோட ஃபியான்சி மிஸ்டர் செங் தான் பவர்ல இருக்காங்க. நான் அவங்க கிட்ட கூட ஆல்ரெடி டீல் பேசிட்டேன். பெஸ்ட் ப்ராஜெக்ட்ட நான் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டா போதும். எனக்குன்னு ஃபிங்க்ல ஒரு தனி நேம் கிரியேட் ஆயிரும். அப்புறம் மிஸ்டர் சாங்கோட ஹெல்ப்பால என்னால அங்க பவர் அட்டைன் பண்ணிற முடியும். அப்படிங்கிற மாரி இவன் பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்காக 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பிடிச்ச மாரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் நெறைய ஹீரோ வாங்கி குடுத்துருக்கான். "என்ன ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போற?" அப்படின்னு கேட்டா, அவ எனக்கு கேக் வேணும்னு சொல்றா. ஸோ ஹீரோவும் அவளுக்கு ஊட்டி விடுறான். அந்த டைம் கால் வருது. அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருக்கான். "நீங்க சொன்னத விசாரிச்சேன். வென் ஃபேமிலில அவங்க ஹெட் காணாம போனது உண்மதான். அதனால இப்போதைக்கு வென் குரூப்போட கண்ட்ரோல் எல்லாமே அவங்களோட ஃபியான்சி மிஸ்டர் சாங் கிட்டயும், ஸ்டெப் சிஸ்டர் கிட்டயும் தான் இருக்குதாம்." அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் சொல்றான். அப்புறம் உங்க பிரதரும் அவங்க கூட டீல் பேசுற மாரி தெரியுது. மிஸ்டர் சாங் கூட ஏதோ டீல் போட்டிருக்கான். அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். "மிஸ்டர் சாங்கா?" அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அந்த வார்த்தைய கேட்டதும் ஹீரோயினுக்கு சடனா ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது. அப்ப அவளோட லாஸ்ட் மெமரி ஞாபகம் வர்ற மாரி காமிக்கிறாங்க. யாரோ ஒரு மேன் அவள வேணும்னே கார வச்சு ஆக்சிடென்ட் பண்ண மாரி தெரியுது. அத இப்ப பார்த்ததும் ஹீரோயினுக்கு மறுபடியும் தலைவலிக்குது. ரொம்பவே பெயினா இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் "ஒண்ணும் இல்ல நான் பக்கத்துல தான் இருக்கேன். உடனே டாக்டர்ட்ட போலாம்" அப்படின்னு சொல்லி காம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ்ட் ஆயிட்டா. "எனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. நான் நார்மல் ஆயிட்டேன்" அப்படின்னு மறுபடியும் ஸ்வீட்ட சாப்பிட போயிட்டா. இந்த டைம் ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு மெசேஜ் அனுப்புறான். "அந்த வெஸ்ட் ப்ராஜெக்ட்ட ரிலீஸ் பண்ணு. மிஸ்டர் சாங் அத டேக் ஓவர் பண்ணட்டும். அந்த டைம் வென் குரூப்போட ஷேர்ஸ நம்ம வாங்கலாம்." அப்படிங்கிற மாரி ஹீரோ பிளான் பண்றான். நைட்டு வந்து பார்த்தா ஹீரோவோட ரூம்ல தான் அவ படுத்து தூங்கிட்டு இருக்கா. "இங்க என்ன பண்ற?" அப்படின்னு அவ பக்கத்துல போனா, அவ இப்ப ஹீரோவ பார்க்குறா. ஹீரோ கிட்ட நல்ல ஸ்மெல் வருது. அவன் இப்ப தான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்திருப்பான். "ஸோ உன்னோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு அவன போய் ஹக் பண்றா. "என்ன இவ வித்தியாசமா நடந்துக்கிறாளே!" அப்படின்னு ஹீரோ நெனைக்கிறான். "டைம் ஆச்சுல்ல இப்ப தூங்க போணும்" அப்படின்னு சொல்ல, "சரி தூங்கலாம்" அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்றா. "இதெல்லாம் நீ தெரிஞ்சு தான் பண்றியா? எங்கேருந்து இத கத்துக்கிட்ட?" அப்படின்னு கேட்டா, "நான் டிவில பார்த்தேன். அங்க இதே மாரி தான் தூங்குறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிட்டு போவாங்க. நமக்கு ஒரு பெர்சன பிடிச்சா அவங்கள கிஸ் பண்ணணுமா? டிவில தான் சொன்னாங்க. அதான் எனக்கு உங்கள பிடிக்கும் கிஸ் பண்ணேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுக்கு யார் போட்டு காமிக்கிறது? அப்படிங்கிற மாரி ஹீரோ நெனைக்கிறான். அப்புறம் ஹீரோயின் கிட்டயும், "நீ இப்ப என்ன கிஸ் பண்ணிட்டல்ல, அப்புறம் வேற எந்த மென்னையும் நீ கிஸ் பண்ணக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிக் குடுக்க, அவளும் ஓகே. "நான் உங்கள தவிர வேற யாரையும் கிஸ் பண்ண மாட்டேன்" அப்படின்னு அவளும் ஒத்துக்கிறா. "நீ இப்போ உன்னோட ரூமுக்கு போய் தூங்கு" அப்படின்னு சொன்னா, சரி குட் நைட் அப்படின்னு அவ ஹீரோவோட ரூம்ல தான் தூங்குறா. நெக்ஸ்ட் டே அவ மட்டும் தனியா வீட்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோ ஒர்க்குக்கு போயிட்டான். அந்த டைம் திரும்ப ஆன்ட்டி வராங்க. "இன்னைக்கு என் பையனுக்கு ரொம்பவே முக்கியமான நாள். அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினையும் கூட்டு போலான்னு வந்தேன்"
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயின பார்த்ததும் எல்லாரும் அவள பத்தி பேசுறாங்க. நான் கேள்விப்பட்டேன். ஃபெங் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பையன் ஒரு முட்டாள கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. நான் கூட அது ரூமர்ன்னு நெனச்சேன். பார்த்தா அது உண்மதான் போல. ஒரு முட்டாள போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். இவனெல்லாம் எப்படி ஃபேமிலி ஹெட்டா வைக்க முடியும்? அதுக்கு செகண்ட் மாஸ்டர் தான் கரெக்ட்டா இருப்பாங்க. அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மாக்கு கேட்கும்போது மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஹீரோ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்குமே ஹீரோயின கூட்டு போன நியூஸ் கிடைக்குது. அதனால அவனும் இங்க கிளம்பி வரான். எங்க ஹீரோயின்ட்ட ஆன்ட்டி நம்ம ப்ளே பண்ணலாமா? அப்போ உனக்கு ஸ்வீட்டான திங்ஸ்லாம் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஹீரோயினும் அப்போ ஓகே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ சர்வெண்ட் அனுப்பி எலும்பு துண்டு மாதிரி ஒரு பொருள எடுத்துட்டு வர சொல்றாங்க. இப்ப அத தூக்கி போட ஹீரோயின் அத வாயால கவ்விட்டு வரணும். இதான் கேம். நீ கரெக்ட்டா பண்ணிருவியா? அப்படின்னு கேட்க, இது ரொம்பவே ஈஸி. நான் தான் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பண்ண போறா. ஆனா இப்போ அது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கையில எடுத்து பார்க்குறா. நீங்க கேட்டீங்கல்ல நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இப்ப ஆன்ட்டியோட வாய்க்குள்ள போய் வைக்கிறா. அவங்களுக்கும் செம டென்ஷன் ஆகுது. நான் உன்ன என்ன சொன்னேன்? உன்ன வாயால தானே எடுத்துட்டு வர சொன்னேன். அப்படின்னு அவள திட்டுறாங்க. முட்டாள்ன்னு சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு. ஃபூலுங்கிறதுனால அவளுக்கு சொல்றது கூட புரியல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு இந்த கேம் பிடிக்கல. இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வாயில வைக்க பிடிக்கல. எனக்கு இந்த டாக் கேம்லாம் வேண்டாம். எனக்கு குதிரை விளையாட்டு தான் பிடிக்கும். நீங்க குதிரையா இருங்க. நான் உங்க மேல ரைட் பண்றேன். அப்படின்னு இப்ப ஆன்ட்டிய கீழ தள்ளி அவங்க மேல உட்காந்து குதிரை வண்டி ஓட்டிட்டு இருக்கா. அதுல அவங்க முடி, ஹேர் ஸ்டைல் எல்லாமே கலைஞ்சு போச்சு. அவங்களுக்கு தான் லாஸ்ட்ல அவமானம் ஆயிடுச்சு. ஹீரோ அவளுக்கு என்னாச்சுன்னு வந்து பார்க்க வந்தா, ஹீரோயின் அவங்கள அடிச்சு போட்டு விளையாண்டுட்டு இருக்கா. அத பார்த்து அவனுமே சிரிக்கிறான். "நீயா நீ என் பக்கத்துல வா" அப்படின்னதும், இப்ப அவளும் அங்க போறா. "நீ இந்த மாரி முட்டாள கல்யாணம் பண்ணதுனால, அவன் என் தலைய என்ன பண்ணியிருக்கான்னு பாரு." எல்லாருமே ஃபெங் ஃபேமிலிய பார்த்து சிரிக்கிறாங்க. "அதுக்கெல்லாம் காரணம் உன் முட்டாள் பொண்டாட்டி தான்" அப்படின்னு ஹீரோயின திட்டுறாங்க. "நீங்க ஏன் ஹீரோயின இங்க கூட்டு வரத பத்தி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்புறம் அவ ஒரு குழந்தை. அவகிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோயினுக்காக தான் அவன் பேசுறான். அப்புறம் ஹீரோயின் கிட்டயும் நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்ல இங்கருந்து ப்ளே பண்றியா? அப்படின்னு கேட்க, அவளுக்கு அங்க உள்ள ஸ்வீட்டெல்லாம் பார்த்துட்டு ஆசையா இருக்கு. அதனால இங்கேயே விளையாடலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ ஓகே நானும் உன் கூட இருக்கேன். உனக்கு இந்த பார்ட்டிக்காக ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ண சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆன்ட்டி அதெல்லாம் வேண்டாம். இது என்னோட தப்பு தான். நான் தான் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணாம போயிட்டேன். நானே அதுக்கு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒண்ணும் அவசியம் இல்ல. நான் ரெடி பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அசிஸ்டன்ட் வந்து பிசினஸ் மேட்டரா பேச வரான். அதான் உனக்கு வேலை இருக்குல்ல. ஹீரோயின நான் பார்த்துக்கிறேன். சர்வெண்ட் அவள கூட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டு வருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சர்வெண்ட் கூட அனுப்பி வைக்கிறாங்க. பின்னாடியே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஆன்ட்டியும் போறாங்க. அங்க ஆன்ட்டிய பார்த்தது ஓல்டு விட்ச் அப்படின்னு தான் ஹீரோயின் பேசுறா. "நீ என்ன அம்மான்னு கூப்பிடணும்" அப்படின்னு சொன்னா, "ஓகே ஓல்டு விட்ச்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆன்ட்டிக்கு கோவம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோயின வச்சு அவங்க ஒரு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால பொறுமையா இருக்காங்க. யூசுவலா நீயும் ஹீரோவும் வீட்ல என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு கேக் ஊட்டி விடுவான். நாங்க 2 பேரும் சேர்ந்து டிவி பார்ப்போம், சேர்ந்து தூங்குவோம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆ ஹீரோ உன்ன நல்லா பார்த்துக்கிறான்ல, அதே மாதிரி நீ அவன நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்னு கேட்க, ஆமா நானும் அவன நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்காக தான் நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ரீசெண்டா ஹீரோவ சில பேர் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவன் யார் கூட பேசுறான்? என்ன பண்றான்? அப்படிங்கிறதெல்லாம் அவன் பண்ற எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான்னா, அவன் எதுவும் பிரச்சனையில மாட்டுனா நான் அவன போய் காப்பாத்திருவேன். அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்றாங்க. ஹீரோயின் முட்டாளா இருந்தாலும் ஆன்ட்டிய நம்ப மாட்டேங்கிறா. லாஸ்ட் டைம் நீங்க என்ட்ட பொய் சொல்லிட்டீங்க. அதனால உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஒரு முட்டாள் நீ எனக்கு அகைன்ஸ்டா போறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி இப்ப அவ கையெல்லாம் பிடிச்சு இழுத்து அவள அடிக்கிறாங்க. அதுல அவளுக்கும் கோவம் வந்துருச்சு. ஓல்டு விட்ச் என்னைய அடிச்சிட்டியா? உன்ன நான் டபுள் டீம் அடிப்பேன் அப்படின்னு இப்போ ஹீரோயின் வந்து ஆன்ட்டி கூட சண்டை போடுறா. ஆன்ட்டி அவள கோவத்துல தள்ளிவிட, அவ தலைய போய் இடிச்சுக்கிறா. அதுலேருந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு பயமா இருக்கு. ஹீரோக்கு தெரிஞ்சா இவங்க மேல கோவப்படுவான். அதனால யாருக்குமே தெரியாம இவள ஹாலுக்கு கொண்டு போய் வச்சிரலாம் அப்படின்னு சர்வெண்ட்ட வச்சு ஹீரோயின பார்ட்டி ஹாலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அவ அங்க மயக்கமான நிலைமையில தான் இருக்கா. பார்ட்டிக்கு மிஸ்டர் சாங்கும் வந்திருக்கான். அவன் இப்போ ஹீரோயின பார்க்க, இவள பார்க்க அவ மாதிரி இருக்கு. அவ தான் இறந்துட்டாளே! அப்படின்னு பக்கத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வரான். ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டதுனால அவளுக்கு பாஸ்ட் மெமரிஸ் வர மாரி காமிக்கிறாங்க. அவ ஃபூலா இருந்ததுக்கு காரணம் தலையில அடிபட்டது தானே! இப்போ அவளோட லைஃப்ல நடந்தது என்ன, அவளோட ஃபியான்சி அவள கொல்ல ட்ரை பண்ணியிருப்பான். அது வேற யாரும் கிடையாது, இந்த சாங் தான். இப்போ கண்ணு முழிக்கும்போது முன்னாடி தான் சாங் நிக்கிறான். சாங்கும் ஹீரோயினும் பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட பிரதர் வந்து பேசுறான். "உங்களுக்கு இந்த ஃபூல தெரியுமா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "ஃபூலா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா. இவள என் அண்ணன் மேரேஜ் பண்ணியிருக்கான். இவன் ஒரு ஃபூல்" அப்படின்னு அவன் சொல்ல, "ஓ! அப்போ இது வேற பெர்சன் தான். நான் தான் தப்பா நெனச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி அவன் யோசிக்கிறான். ஹீரோயின் இப்ப கண்ண முழிக்கும்போது அவளுக்கு எல்லா மெமரீஸுமே வந்துருச்சு. என்ன ஃபூலுன்னு திங்க் பண்றாங்கல்ல, அதே கன்டின்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. இப்போ சாங்குக்கு பலார்ன்னு ஒண்ணு கன்னத்துல விழுது.
அவனும் எதுக்கு நடிச்ச அப்படின்னு கேட்டா, "நான் உங்கள அடிக்கல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் மாத்தி மாத்தி அந்நியன் மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா. "நீ ஒரு மர்டரர், நீ கொலை பண்ணியிருக்க" அப்படின்னு அவன பார்த்து ப்ளேம் பண்றா. எல்லாருமே என்னாச்சு? மிஸ்டர் சாங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, வென் ஃபேமிலியோட ஹெட் சடனா மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க. மேபி வென் கார்ப்பரேஷனுக்காக அந்த ஹெட்ட கொன்னுட்டானோ அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சாங் ஒரு ஆர்ஃபன். அவனுக்கு பேரண்ட்ஸே கிடையாது. ஆனா இப்போ அவன் ஒரு பவர்ல இருக்கான்னா, அதுக்கு காரணம் வென் ஃபேமிலியோட ஹெட் தான். அவளோட ஃபியான்சி அப்படிங்கிறதுனால தான் பவர்ல இருந்திருப்பான். இப்போ அவளும் இல்ல அப்படிங்கிறதுனால ஃபுல் கண்ட்ரோல் இவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்படிங்கிறதுனால எல்லாரும் லைட்டா இவன் மேல சந்தேகப்படுறாங்க. "உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது? உன் வாய்க்கு வந்தபடி பேசாத" அப்படின்னு ஹீரோயின திட்டுனா, "எனக்கு எதுவும் தெரியாது. என்கிட்ட ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க. அப்புறம் உங்க தலைக்கு பின்னாடி ரத்தம் இருக்கு. நான் உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகவா?" அப்படின்னு கேட்குறா. அப்புறம் திரும்பவும் அந்நியன் ஆயிட்டு, "நீ தானே என்ன கார் ஏத்தி கொன்ன" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாதிரியும் பேசுறா. இவனுக்கு பயமா இருக்கு. ஹீரோயினுக்கு கையில பர்த் மார்க் இருக்கும் அப்படின்னு அத எடுத்து பார்க்குறான். ஆனா அவளோட கையில இல்ல. என்னாச்சு? அப்போ இது உண்மையாவே ஹீரோயின் கிடையாதா? அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோயின் அத ட்ரா பண்ணி வச்சிருந்திருக்கா. சடனா இவன் வந்து இது என்ன பர்த் மார்க்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு விளையாட்டா சொல்லியிருந்திருக்கா. அத அவன் முட்டாள் மாரி நம்பிட்டு இருந்திருக்கான். இவன் பவருக்காக தான் என்ன அப்ரோச் பண்ணியிருக்கான். என்ன கொல்லவும் ரெடியா இருந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு பெர்சன் நான் எப்படி என் பக்கத்துல வச்சிருந்தேன்? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா அவன. கார் ஆக்சிடென்ட் பத்திலாம் சொன்னதுனால, இப்ப எல்லாரும் அத பத்தி காசு பேசுறாங்க. உண்மையாவே சாங் தான் அவள கொன்னுட்டானா? அப்படிங்கிற மாரி பேச, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். அவளுக்கு எப்பவுமே என் திறமை மேல பொறாம. அவள விட நான் தான் டேலண்ட்ங்கிறது அவளுக்கும் தெரியும். அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கிறதுனால, எப்படி இந்த மாரி பைத்தியத்த பார்ட்டிக்கு அலோவ் பண்ணீங்க? அதனால தான் அவ இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னு சாங் கோவப்படுறான். பிரதருக்கு அவன் பார்ட்னர் இல்லையா? அதனால அவனையும் இப்ப ஆட்கள கூப்பிட்டு ஹீரோயின மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்றான். இந்த டைம் ஹீரோ வரான். யாரும் அவள டச் பண்ணக்கூடாதுன்னு. கொஞ்ச நாளா ஹீரோ கூட தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. அந்த மெமரீஸ்லாம் அவளுக்கு ரீகலெக்ட் ஆகுது. ஹீரோ முன்னாடி ஃபூல் மாரி தான் ஆக்ட் பண்றா. ஹஸ்பண்ட் என்ன வந்து காப்பாத்தி இவங்கள புல்லி பண்றாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஆட்கள் வந்து அங்க ஃபைட் பண்றாங்க. இப்போ ஹீரோ கிட்ட போயிட்டு, அவங்கலாம் புல்லி பண்றாங்க. இங்க பாரு என் தல்ல காயம் பட்டுருக்கு. எல்லாருமா சேர்ந்து என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பலான்னு பேசுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து என்ன பிரிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி ஹீரோயின் போய் கம்ப்ளைண்ட் பண்றா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நியான் எப்பயும் ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பா. அப்படின்னு அவள கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரதரும் ஹீரோ கிட்ட நீ அந்த ஃபூல் சொல்றதெல்லாம் நம்பாத. அவ பப்ளிக்கா மிஸ்டர் சாங்க மர்டரர் அப்படின்னு அக்யூஸ் பண்றா. அது மட்டும் இல்லாம அவங்கள அடிக்க வேற செஞ்சுட்டா. அப்படிங்கிற மாதிரி அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். ஆனா ஹீரோ இப்ப ஹீரோயின பார்த்து, "நீ மத்தவங்கள அடிக்கலாம் செஞ்சியா? உன் கை வலிக்குதா?" அப்படின்னு அவ கைய பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் அவன அடிக்கல. ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டர் தான் என்ன அடிக்க சொன்னாங்க. அவங்க சொல்ல சொன்னத தான் நான் சொல்லவும் செஞ்சேன். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "நீ ஒரு ஃபூல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால, எல்லாருமே நம்ம ஃபேமிலிய பார்த்து சிரிக்கிற மாரி ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி ஹீரோயின ஃபூல்ன்னு திட்டிக்கிட்டே இருக்கான். அதனால ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு பிரதர் அடிக்கிறான். "நீ ஒரு ஒர்க்கர் தானே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்?" அப்படின்னு அவன்கிட்ட கோவப்பட்டா, "நீ உன்னோட எல்டர் பிரதரான எனக்கும் சிஸ்டர் இன் லாக்கும் மரியாதை குடுக்கல. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த பனிஷ்மென்ட் தேவைதான்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் ஆன்ட்டியும் வந்துட்டு, "அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வரதுக்கு காரணம் இவ தான். இவ ஒரு பேட் லக்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின திட்டுறாங்க. "அவ என்னோட ஒய்ஃப். இன்னொரு டைம் அவள பத்தி இந்த மாரி பேசக்கூடாது." அப்படின்னு ஹீரோ வார்ன் பண்றான். ஆன்ட்டியும் அதுக்கு மேல ஆர்க்யூ பண்ண வேண்டாம். ஹீரோ கிட்ட கம்பெனியோட ஷேர்ஸ் நெறையா இருக்கு. அதனால அவன பகச்சுக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. சீக்கிரமே என் பையனும் மிஸ்டர் சாங்கும் சேர்ந்து அந்த வெஸ்ட் ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறாங்க. அப்புறம் உனக்கு தெரியும் என் பையனோட கெப்பாசிட்டி என்னங்கிறது. அப்படிங்கிற மாரி ஆன்ட்டி சொல்றாங்க. ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் நேம கேட்டதும், இதுக்காக சாங் ரொம்பவே ஆசைப்பட்டான்ல. அதுல ஹீரோக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படிங்கிற மாரி அவ நெனைக்கிறா. ஹீரோ இந்த டைம் பார்ட்டி எண்ட் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் சாங் ஹீரோ கிட்ட பேச வரான். ஆனா ஹீரோ அவன மதிக்கவே இல்ல. நீங்க என் ஒய்ஃப புல்லி பண்ணியிருக்கீங்க. இன்னொரு டைம் உங்கள நான் என் ஃபிங் ஃபேமிலிக்குள்ள பார்க்கவே கூடாது. அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன இது ஹீரோக்கு என்னாச்சு? அவங்களோட முட்டாள் ஒய்ஃப்க்காக வென் ஃபேமிலிய பகச்சுக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. உங்க ஃபெங் குரூப் சிட்டிலயே ரிச்சஸ்ட்டா இருக்கலாம். அதுக்குன்னு வென் குரூப் ரொம்ப சின்ன கம்பெனியும் கிடையாது. நீங்க நல்லா திங்க் பண்ணி தான் பேசுறீங்களா? இந்த ஒரு சின்ன மேட்டருக்காக வென் குரூப்ப பகச்சிக்கலான்னு பார்க்குறீங்களா? அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு நீ யாரு? வென் குரூப்ப நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிடுறான். அதான் அவனுக்கு பெரிய அவமானமாயிருச்சு. அது எப்படியும் அவனோட ஃபியான்சி கம்பெனி தான். ஃபியான்சியும் இப்ப இல்ல. ஸோ அவனால அதுக்கு மேல ஆர்க்யூ பண்ண முடியல. இப்போ ஹீரோயின பார்த்து நீ டயர்டா இருப்பல்ல வீட்டுக்கு போலாம். அப்படின்னு அவள தூக்கிட்டு போறான். வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு தலையில காயம் பட்டுருக்குல்ல. அதனால அதுக்கு மெடிசின் அப்ளை பண்ணி விடுறான். கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தா, அந்த டைம் ஹீரோயின் அவன்கிட்ட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஆன்ட் வாங்க வந்து மெடிசின் அப்ளை பண்ண சொல்றேன். அப்படின்னு அவன் ஷை ஆயிட்டு அங்கேருந்து போறான்.
ஹீரோயினும் அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஃபெங் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் இந்த அளவுக்கு ஷையான டைப்னு எனக்கு தெரியாம போச்சே! அப்படின்னு அவ சிரிக்கிறா. அடுத்து ஹீரோயின் ஒரு பெர்சனுக்கு கால் பண்ணி, நாளைக்கு பிளாசால மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே யாருக்கும் தெரியாம போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தா, பின்னாடியே ஆன்டி வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த நானிய ஹீரோ அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அவங்க பின்னாடியே வந்து, "மேடம் எங்க போறீங்க? உங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன்" அப்படின்னு அவங்க சொல்ல, "நான் வெளிய விளையாட போறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அதெல்லாம் முடியாது. நீங்க தனியா வெளிய போக்கூடாது" அப்படின்னு ஹீரோயின ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. "அப்போ கால் பண்ணுங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்கலாம்" அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோக்கு கால் பண்றாங்க. இப்போ நியான் தான் பேசுறா. "ஹஸ்பண்ட் நான் வெளிய விளையாட போணும்" அப்படின்னு அவ அங்கருந்து பேசுறா. இந்த டைம் ஹீரோ மீட்டிங்ல இருந்துட்டு இருப்பான். ஸோ எல்லாருமே அத கேட்டுர்றாங்க. மீட்டிங் இதோட எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினா அவன எங்க கூட்டு போறான். போனதுமே எனக்கு வயிறு வலிக்கே நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவசரமா ஓடுறா. மீட் பண்றதுக்காக கம்பெனில இவளுக்குன்னு நம்பிக்கையா இருந்த பர்சன் தான் கூப்பிட்டுருக்கா. நீங்க காணாம போயிட்டீங்க, இறந்து போயிட்டீங்க அப்படின்லாம் ரூமர்ஸ் வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் சாங் தானே. அவன் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. நான் உங்களுக்காக அவன பனிஷ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கேட்டுட்டு இருக்கான். என்னோட ரிவெஞ்ச நானே எடுக்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நான் கேட்டது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் இப்போ ஒரு இன்விடேஷன் குடுக்குறான். ஆக்சுவலி ஒரு பைட்டிங் ஈவென்ட் நடக்க போகுது. அந்த ஈவென்ட்ல கலந்துக்கிறதுக்காக தான் ஹீரோயின் அந்த இன்விடேஷன் கேட்டிருக்கா. அந்த ஈவென்ட்ல நான் உங்களோட பொண்ணா தான் கலந்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, மத்தவங்களுக்கு என்னோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மெயினா அங்க போறதுக்கான காரணமே பைட்டிங் ஈவென்ட்ல அந்த பிரைஸ ஏத்தி விடுறதுக்காக தான். அப்பதான் சாங் அதுக்கு பே பண்றதுக்காக கம்பெனில உள்ள எல்லா ஃபண்டையும் யூஸ் பண்ணுவான். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவன் கேட்கலனா அப்படின்னா, கண்டிப்பா அவன் கேட்டு தான் ஆகணும். அப்பதான் ஷேர் ஹோல்டர சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதுக்காக ஏலம் கேட்பான். நான் அதில அமௌண்ட்ட ஏத்தி விட்டு அவன மாட்டி விட போறேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவளோட பிளான சொல்றா. சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரா. எங்க ஹீரோயின காணோம்னு தேடிட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்படின்னு ரெஸ்ட் ரூம்க்குலாம் ஆள் அனுப்பி பார்த்துருக்கான். அங்கேயும் ஹீரோயின் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க சிசிடிவி செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போன மாதிரியே இல்லையா? உடனே அவள கண்டுபிடிக்கணும். அவ அப்படி எங்க போயிருப்பா? அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ ஹீரோயின் அங்க வரா. அதுவும் ஒரு பொண்ணு கூட. "அதான் என்னோட ஹஸ்பண்ட். தேங்க்ஸ் என்ன கூட்டு வந்ததுக்கு" அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்றா. இப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு, "ஹனி நான் உன்ன மிஸ் பண்ணிட்டேன்னு நெனச்சேன். நான் தொலைஞ்சு போயிட்டேன். அதான் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றா. ஹீரோவும் "என்ன இப்ப புதுசா ஹனின்னு கூப்பிடுற?" அப்படின்னு கேட்டா, "நான் டிவில பார்த்தேன். ஹஸ்பண்ட எல்லாரும் ஹனின்னு தான் கூப்பிடுறாங்க" அப்படின்னு அவ சொல்றா. "எல்லாமே நீ டிவி பார்த்து தான் கத்துப்பியா? உண்மைய சொல்லு. நிஜமாவே நீ ஃபூல் தானா? இல்ல ஃபூல் மாதிரி ஆக்ட் பண்றியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ சந்தேகமா கேட்குறான். ஆனா ஹீரோயின் அவன கிஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுறா. அவனும் டக்குனு "இங்க வச்சுலாம் கிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தப்பு" அப்படின்னு டீச் பண்ண ஆரம்பிச்சிடுறான். "இந்த மாதிரிலாம் நேக்கிங் பண்ணாத. எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி. இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா?" அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் சாங் அங்க வரான். "உங்க 2 பேரையும் மீட் பண்றதுக்காக நானே வரலான்னு இருந்தேன்" அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேசுறான். "என்ன மேட்டர்?" அப்படின்னு கேட்டா, "நான் உங்க ஒய்ஃப்க்காக ஸ்பெஷலா ஒரு நெக்லஸ் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணேன். அத குடுக்குறதுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த நெக்லஸ காமிக்கிறான். ஆக்சுவலி அது ஹீரோயினோடது தான். ஹீரோயினோட 23 பர்த்டேக்கு அவளே அவளுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பா. அத வந்து சாங்கிட்ட காமிக்கும்போது ரேட்டு கேட்டு அவன் கோவப்பட்டுருப்பான். "உனக்கு காசு வேஸ்ட் பண்ண மட்டும் தான் தெரியும். ஒரு நெக்லஸ்க்கு 10 மில்லியனா பே பண்ணுவ" அப்படிங்கிற மாரி அவன் கோவப்பட்டுருப்பான். "இது என்னோட பர்த்டே. என்னோட ஓன் மணில நான் ஸ்பெண்ட் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அப்பவே கோவப்பட்டுருப்பா. இப்போ அதே நெக்லஸ திரும்ப பாக்க, அப்போ உன்ன பொறுத்தவரைக்கும் நெக்லஸ் இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான். பட் நான் தான் அதுக்கு ஒர்த்து கிடையாது. அப்படிங்கிற மாரி நெனச்சு ஹீரோயின் கோவப்படுறா. இப்போ அவன் பக்கத்துல போயிட்டு நெக்லஸ் எடுத்து பாக்குறா. "ச்சீ! எனக்கு இது பிடிக்கல" அப்படின்னு கீழ தூக்கி போட்டுர்றா. "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கான். மத்தவங்க குடுக்குற கிஃப்ட்லாம் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு. அதுவும் மெயினா குப்பையில இருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மிரட்டுனா ஹீரோ பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. அவனால எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி அவமானத்த நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. எதுனாலும் டக்குன்னு ஹீரோவோட பின்னாடி போயிர்றா. அவள எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சாங் கோவப்படுறான். இந்த டைம் ஹீரோவோட நெக்லஸ் எடுத்து காமிக்கிறான். "இது உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்க, "ஹீரோயினும் ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றா. "இந்த ஒரு நெக்லஸ் உங்க மொத்த வென் குரூப் ஒர்த்த விட அதிகம்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த சாங்க இன்சல்ட் பண்ற மாரி பேசுறான். "இத தான் ஹீரோயின் டிசர்வ் பண்றா" அப்படின்னு சொல்லிக் குடுக்க, இப்ப அவளும் "இது அழகா இருக்கு. இங்க பாரு என் ஹஸ்பண்ட் எனக்கு சூப்பரா கிஃப்ட் பண்ணியிருக்கான்" அப்படின்னு அந்த நெக்லஸ் தூக்கி காமிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த செயின்ல போட்டிருக்கிறது கம்பெனியோட சீலு. ஸோ மொத்த ஃபெங் குரூப்பையுமே ஹீரோயினுக்கு அவன் ஆஃபர் பண்றான். அந்த மாரி தான் அது மீன் ஆகுது. நெக்ஸ்ட் கட்ல அந்த ஈவென்ட் டே காமிக்கிறாங்க.
ஹீரோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அவனுக்காக விஐபி ரூம தனியா புக் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நீங்க 7 அடுக்குல எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்திருக்கான். இந்த டைம் அங்க ஒரு பொண்ணு வரா ரெட் கலர் கவுன்ல. ஆனா ஃபேஸ கவர் பண்ணியிருக்கா. ஹீரோக்கு அவள பார்க்கும்போது ஹீரோயின் மாரி தான் தெரியுது. வீட்ல உள்ள ஒயில்ட் கட் மாரி தான் இவ இருக்கா. இது யாரு? அப்படின்னு கேட்க, அசிஸ்டன்ட்டுக்கு அந்த பெர்சனோட ஐடென்டிட்டி தெர்ல. மேபி இவங்க அடிக்கடி நெறைய ஈவென்ட்ஸ்க்குலாம் வரமாட்டாங்களா இருக்கும். நான் வேணா அந்த பெர்சனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரவா? அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு அதில பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்த மாரி தெர்ல. அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றான். அந்த ஈவென்ட்டுக்கு சாங் ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர கூட்டு வந்திருக்கான். இப்போ சாங்க பார்த்ததும் எல்லாரும் அவன்கிட்ட பேசுறாங்க. "இன்னைக்கு பைட்டிங் ஈவென்ட்ல நீங்க தான் வின் பண்ண போறீங்க" அப்படின்னு அவன இப்பவே கங்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிஸ்டர் ஹீரோயின பார்க்குறா. "என்னதான் மாஸ்க் வியர் பண்ணியிருந்தாலும் இவள பார்க்க என் அக்கா மாதிரி இருக்கா" அப்படின்னு இப்ப அவகிட்ட பேச்சு குடுக்க போறா. அவ முன்னாடி போய் நிக்க, அவளும் "நல்ல நாய்னா வழிமறிக்க கூடாது" அப்படிங்கிற மாரி ரூடா பேசுறா. "இவ்ளோ ரூடா பேசுற? உன்னோட ஐடென்டிட்டி என்ன? இது மாஸ்க் பார்ட்டி கூட கிடையாது. அப்புறம் எதுக்கு மாஸ்க்க வியர் பண்ணிட்டு வந்திருக்க? நீ அவ்ளோ அக்லியா இருக்கியா?" அப்படின்னு கேட்டா, "அப்படியே இருந்தாலும் அது உன்ன விட பிரிட்டியா தான் இருக்கும்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. இந்த பொண்ணுக்கு எவ்ளோ திமிரு இருக்கணும். மிஸ் வென்னி எவ்ளோ அழகான பொண்ணு. அவங்க கூட அவள கம்பேர் பண்றா. அதுவும் மாஸ்க் வியர் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பவர் இருக்கா? ஏதோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கா? இந்த மாதிரிலாம் மிஸ் வென்ன பகச்சு பேசிட்டு இருக்காளே! அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. உன்னை எந்த ஆங்கிள்ல வச்சு பார்த்தாலும் உன் அக்கா கூட உன்ன கம்பேர் பண்ணவே முடியாது. உன்னால மென் இல்லாம இருக்கவே முடியாதோ! நீ என்னதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி மேக்கப் போட்டாலும் சரி, உன்னால ஹை கிளாஸ் லேடி ஆக முடியாது. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் ஆகும்போது, சிஸ்டர் அவள அடிக்க போறா. அந்த டைம் இப்போ ஹீரோவோட தம்பி வந்து கைய பிடிக்கிறான். "நீங்க எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "அழகான பொண்ணா இருக்கா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமேன்னு பார்த்தேன்" அப்படின்னு அவளோட கைய பிடிக்கிறான். ஹீரோயினும் கோவத்துல, "அதுக்கு ஒரு அவசியமும் இல்ல" அப்படின்னு அவன் மூஞ்சில ஜூஸ கொட்டிர்றா. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா மிஸ்டர் ஃபெங் இந்த மாரி அஃபெண்ட் பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி அவள பார்த்து கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கு கட்ஸ் ரொம்பவே அதிகம் தான். வென் ஃபேமிலி, ஃபெங் ஃபேமிலி 2யும் பகச்சுக்கிட்டு இவ என்ன பண்ணுவா? அப்படிங்கிற மாரி எல்லாரும் அவள பார்த்துட்டு இருக்காங்க. "நாங்க தான் சிட்டிலயே பெரிய ஃபேமிலி. என்ன அஃபெண்ட் பண்ண பிறகு உன்னால இங்க இருக்க முடியுமா? இவள உடனே தூக்கி வெளிய வீசுங்க" அப்படின்னு தம்பிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆட்கள் வந்தா, "என்ன யாரும் டச் பண்ணக்கூடாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன இந்த பொண்ணு இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கா? அப்போ உண்மையாவே பேக்ரவுண்ட் இருக்குமோ? அப்படின்னு ஹீரோயினோட ஐடென்டிட்டி கேட்கும்போது, "நான் ஜியாங் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஜியாங் ஃபேமிலினா பக்கத்து சிட்டில அவங்க ஃபேமிலி ரொம்பவே பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குன்னு 1000 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியே இருக்கு. ஸோ அந்த ஃபேமிலில தான் நீ வந்திருப்ப சான்ஸே கிடையாது. அப்படிங்கிற மாரி தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாருக்குமே அவ ஐடென்டிட்டி மேல ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இந்த டைம் ஹீரோ கிட்டயும் அசிஸ்டன்ட், "உண்மையாவே இந்த பொண்ணு ஜியாங் ஃபேமிலிலேருந்து தான் வந்திருக்குமா?" அப்படின்னு கேட்டா, "ஜியாங் ஃபேமிலில இந்த ஜெனரேஷன்ல பொண்ணே கிடையாது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்ன தைரியத்துல அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பொய் சொல்லிட்டு இருக்கா? ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்களே!" அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்களுக்கும் ஹீரோயின் ஐடென்டிட்டி மேல சந்தேகம் இருக்கு. அப்பந்தான் ஜியாங் குரூப்னு ஹீரோயின் சொல்றால, அங்க ஒர்க் பண்ற சீனியர் ஆஃபீசர் ஒருத்தங்க இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து உண்மைய சொல்லுவாங்க. அப்போ உன் முகத்துல கிழிய போது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பெர்சன் இப்ப வந்துட்டு, "ஜியாங் ஃபேமிலி பொண்ணுன்னு யார் இங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு அவன் கோவமா கேட்குறான். ஹீரோயின் இந்த டைம், "நான் உங்க ஃபேமிலியோட அடாப்டட் பொண்ணு. என்ன ஜியாங் ஃபேமிலியோட கிராண்ட்பா தான் அடாப்ட் பண்ணாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "யாரு உன்ன அடாப்ட் பண்ணது? இப்படி நடந்திருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் மேல கோவப்படுறாங்க. எல்லாருமே அவ பொய் தான் சொல்றா அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஹீரோவுக்கு அந்த பொண்ணோட மேனரிசம் எல்லாம் பார்க்கும்போது ஒய்ஃபோட ஞாபகம் வருது. அதனால அவனும் சந்தேகமாகுறான். ஸோ இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பொண்ணோட ஐடென்டிட்டிய விசாரிக்க சொல்றான். கூடவே வீட்ல உள்ள நானிக்கு கால் பண்ணி, "என் ஒய்ஃப் வீட்ல இருக்காளான்னு கன்ஃபார்ம் பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்ன பாஸ் அப்போ சந்தேகப்படுறீங்களா?" அப்படின்னு கேட்டா, "சொன்னத மட்டும் பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ உண்மையாவே இது மேடமா இருந்தா, அப்போ மேடம் பாஸ ஃபூல் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு இப்ப அசிஸ்டன்டும் அத விசாரிக்க போறான். இந்த டைம் ஹீரோயினும் அந்த பெர்சன் கிட்ட, "நான் மட்டும் உங்க பிளேஸ்ல இருந்திருந்தா, இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணாம நான் பிரசிடென்ட் ஜியாங் கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அப்பதான் என் வேலைக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "ஓ! இவள லாஸ்ட் வரைக்கும் அடிச்சா தான் ஒத்துப்பாளா?" அப்படிங்கிற மாரி தான் இப்ப திமிரா தான் கால் பண்ணி கேட்க போவான். "பிரசிடென்ட் இங்க ஒரு பொண்ணு" அப்படின்னு சொல்ல, "ஆமா நான் ஒரு பொண்ண அடாப்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டாட்டர் அங்க வந்திருக்கா. ஸோ அவள யாரும் புல்லி பண்ணாம பார்த்துக்க. அதான் உன்னோட வேல" அப்படிங்கிற மாரி பிரசிடென்ட் சொல்றாங்க. ஃபோன் பேசி முடிக்கிறதுக்குள்ள இங்க மறுபடியும் ஹீரோயின்ட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. "நீ ஒண்ணும் ஜியாங் ஃபேமிலியோட அடாப்டட் டாட்டர் கிடையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இங்க வந்து நீ 3 ஃபேமிலிய அஃபெண்ட் பண்ணியிருக்க. அதனால உன்ன சும்மாலாம் விட முடியாது" அப்படின்னு ஹீரோவோட தம்பி போயிட்டு ஒரு கம்பி எடுத்து ஹீரோயின அடிக்க போறான். அதை இப்போ ஜியாங் ஃபேமிலி ஒர்க்கர் வந்து ஸ்டாப் பண்றான்.
உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஜியாங் ஃபேமிலி பொண்ணு மேல நீ கை வைக்க போவ? அப்படின்னு அவன் மேல கோவப்படுறான். என்ன அப்ப இவ ஜியாங் ஃபேமிலி அடாப்டட் பொண்ணு தானா? அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. யார் ஹீரோயின புல்லி பண்ணாலும் சரி, அவங்களோட ஒரு கால உடைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உன்னோட கால தான் உடைக்க போறேன். அப்படின்னு இப்ப அவன் ஒரு ஸ்டிக் எடுத்து ஹீரோ தம்பி கால அவன் உடைக்கிறான். ஹீரோ கிட்டயே இப்ப அசிஸ்டன்ட் வந்து சொல்றான். ஹீரோயின் கொண்டு வந்த இன்விடேஷன் நம்ம ஜியாங் ஃபேமிலிக்கு அனுப்புனது தான். ஸோ இவ ஜியாங் ஃபேமிலில தான் வந்திருக்கா. அப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டியா? அப்படின்னு கேட்டா, ஆமா ஆன்டி சொன்னாங்க வீட்ல மேடம் இல்லையாம். அதனால மேடம் தேடுறதுக்கு ஆட்கள் அனுப்பியிருக்காங்களாம். நம்மளும் போலாமா? அப்படின்னு கேட்டா, ஹீரோ அதுக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றான். என்னோட வைல்ட் கேட் அவளோட கோவத்த காமிக்கிறதுக்காக போயிருக்கா. அவளோட ரிவெஞ்ச் எடுத்துட்டு வரட்டும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே போறான். என்ன பாஸு! மேடம் பொய் சொன்னதெல்லாம் மன்னிச்சு விட்டுறாங்க. இதே சீட்டிங்க நான் பண்ணியிருந்தா என்னோட நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? இருந்தாலும் மேடம்க்கு பாஸோட ஹார்ட்ல பெரிய பிளேஸ் இருக்கு. ஸ்பெஷலான பிளேஸ். அதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்படின்னு இவன் சொல்றான். எங்க ஹீரோவோட தம்பி கால உடைச்சிருப்பாங்கல்ல. அவன் என்னதான் ஜியாங் ஃபேமிலி பொண்ண அஃபெண்ட் பண்ணியிருந்தாலும், அவனும் ஃபெங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர். அவனோட கால உடைச்சது தப்பு இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்டா, அவன் ஜஸ்ட் இல்லிஜிட்மேட் பையன் தானே. அவனுக்கு என்ன ஒர்த் இருக்கு? எங்க வீட்டு பொண்ண அவமானப்படுத்துறதுக்கு. அவன தூக்கி வெளிய வீசுங்க. அப்படின்னு இப்ப அடுத்ததா ஹீரோனோட சிஸ்டர பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்னா, அவளும் ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போயிருப்பாள்ல. இப்ப அவளுக்கு பயமா இருக்கு. பக்கத்துல உள்ள சாங்கும் இதனால அவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஹீரோயின்ட்ட சாரி கேட்க சொல்லி அவள ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு விருப்பமே இல்லனாலும் போய் சாரி கேட்கிறா. "என்ன மன்னிச்சிடுங்க மிஸ் ஜியாங்" அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் பதிலுக்கு அவள அடிக்கிறா. "நான் தான் சாரி கேட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அடிச்ச?" அப்படின்னு கேட்டா, "நீ சாரி கேட்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் திமிரா பேசுறா. "சாங்குக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே முக்கியம். அதனால எதுவும் பிரச்சனை பண்ணாத, அமைதியா இரு" அப்படின்னு இப்ப எல்லாருமே ஏலம் விடுற இடத்துக்கு போறாங்க. அங்க இப்ப வெஸ்ட் ப்ராஜெக்ட் ஏலம் விடுறாங்க. ஸ்டார்ட்டிங் பிரைஸ் 5,000,000க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் சாங்கும் தான் மாத்தி மாத்தி ஏலம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாங் லாஸ்ட்டா 100,000,000க்கு ஏலம் கேட்குறான். ஹீரோயினும் நெனச்ச பிரைஸ ரீச் பண்ணியாச்சு. அப்படின்னு அவன் பே பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் இப்போ ஒரு கார்ட் எடுத்து நீட்டுறான். அது என்ன கார்டுனா, ஹீரோயின் அவன லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, மேரேஜுக்காக டவுரி அமௌண்ட் சேவ் பண்றேன்னு இந்த கார்ட்ல 100,000,000 சேவ் பண்ணியிருப்பான். அத மேரேஜுக்கு முன்னாடியே அவனுக்கு பிரசன்டாவும் குடுத்துருப்பா. அப்போ அது சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்ப அத வச்சு தான் பே பண்ண போறானாம். அத பார்த்ததும் ஹீரோயினுக்கு கோவம் வருது. இருந்தாலும் உன்னோட ஆசை நிறைவேற போறதில்ல. அப்படிங்கிற மாரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாரி இங்க கார்ட வச்சு பே பண்ண போனா, அது பே ஆக மாட்டேங்குது. பேலன்ஸ் இல்லன்னு காமிக்குது. என்னாச்சு? இதுல 100,000,000 உண்டு அப்படின்னு அவன் சொல்றான். அவனும் மெஷின வாங்கி செக் பண்ணி பார்க்குறான். ஆனா நோ யூஸ். என்ன மிஸ்டர் சாங் இது உங்க கார்டு கிடையாதா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமா இந்த கார்டு மிஸ் பெண்ணோடது தானே. உங்க ஃபியான்சி அவங்க இறந்த பிறகு இப்ப அவங்க கார்ட வச்சு தான் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? நாம கூட கேள்விப்பட்டோம்ல. வென் குரூப்ப மிஸ்டர் சாங் டேக் ஓவர் பண்ண பிறகு லாஸ்ல தான் போயிட்டு இருக்குன்ட்டு. அது எல்லாமே உண்மைதான் போல. அதான் பே பண்றது கூட காசு இல்ல. இப்படியே போனா இவன் கையில இருந்தே வென் குரூப் பேங்க்ரப்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. யார் சொன்னது கம்பெனி பேங்க்ரப்ட் ஆக போகுதுன்னு? அப்படின்னு இவன் கோவப்படுறான். நான் தான் சொன்னேன் அதுக்கு இப்ப என்ன? உனக்கு இந்த ஈவென்ட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல. ஏலம் கேட்டுட்டு அத வாங்காம போனா, அத இந்த கம்பெனிலேருந்து பப்ளிஷ் பண்ணிருவாங்க. அப்புறம் உனக்கு எந்த பேங்க்லயும் லோன் கிடைக்காது. பேங்க்ல உள்ள கம்பெனி அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் இவங்க சீஸ் பண்ணிருவாங்க. அப்படிங்கிற மாரி சொல்ல, இப்ப இவனுக்கு பயமாகுது. நான் மட்டும் இப்ப பே பண்ணலன்னா, என்னோட கம்பெனி போயிரும். இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு அவன் பயப்படுறான். இந்த டைம் யாரால இவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியிற ஒரே ஆளு மிஸ் ஜியாங் தான். அப்படின்னு இப்ப ஹீரோயின பார்க்குறான். அவகிட்ட ஹெல்ப் கேட்க போக, கரெக்ட்டா அவன் வலையில வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. இப்போ ஹீரோயின்ட்ட போயிட்டு, "மிஸ் ஜியாங் நீங்களும் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஆசைப்பட்டீங்கல்ல, அதனால நீங்க இதுக்கு பே பண்ண முடியுமா?" அப்படிங்கிற மாரி அவகிட்ட போய் கேட்குறான். "என்னால பே பண்ண முடியும் தான். பட் அதுக்குன்னு என்கிட்ட 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பே பண்ணா, உன்னோட வென் குரூப்லேருந்து எனக்கு 5% ஷேர் தரணும். அப்புறம் 2வது அவ என் முன்னாடி நீல் டவுன் போட்டு சாரி கேட்கணும். என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுக்காக." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பந்தான் அவளுக்கு புரியும். தன்ன லவ் பண்ற பெர்சன் தன்ன பெட்ராய் பண்ணா எவ்ளோ பெயினா இருக்கும்னு. அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. சிஸ்டர் வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரூடா பேசிக்கிட்டு இருக்கா. அவனும் இப்ப இதுல டிசிஷன் எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கான். எல்லார் முன்னாடியும் தானே அவ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா. என்ன அடிக்கலாம் வந்தால்ல. நான் ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணு. அவ என் மேல கை வைக்க வந்தா. அதுக்காக நான் ஒரு அறையோட அவள மன்னிப்பேனா? சான்ஸே கிடையாது. அவ இப்ப எல்லார் முன்னாடியும் நீல் டவுன் போட்டு என்கிட்ட சாரி கேட்கணும். அப்படின்னு ஹீரோயின் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளும் முடியாது. "நீ என்ன எங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை இழுத்து விடலான்னு பாக்கியா?" அப்படிங்கிற மாரி தங்கச்சி வந்து கேட்குறா. "அப்போ நீங்க 2 பேரும் என்ன கப்பிள்ஸா?" அப்படின்னு கேட்டா, "தப்பு தப்பா பேசாத. அவன் என் சிஸ்டரோட ஃபியான்சி" அப்படின்னு சொன்னா, "அப்போ நீங்க 2 பேரும் பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லாவா? நான் கூட கப்புல்ன்னு நெனச்சேன்."
அப்படின்னு அவ கலாய்க்கிறா. இப்ப வேற பேமெண்ட் பண்ண சொல்லி அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, என்னால வென் குரூப்ப விட முடியாது. கம்பெனி தான் எனக்கு முக்கியம். அப்படின்னு இப்ப அவள அடிச்சு ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறான். ஹீரோயினே இப்ப அவ பக்கத்துல போயிட்டு, இதெல்லாம் நான் வேணும்னு தான் பண்ணேன். இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற? நீ லவ் பண்ண பெர்சன் அவனோட இன்ட்ரெஸ்ட்காக உன்ன தூக்கி வீசும்போது, அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவன்ட்ட கேட்கிறா. நீயா? நீ தான் செத்துட்டல்ல! அப்படின்னு இப்ப தங்கச்சி பயப்படுறா. இப்போ ஹீரோயின் அவளோட கார்ட்லேருந்து பே பண்றா. நான் இந்த ப்ராஜெக்ட்ட வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ பே பண்றா. நாளைக்கே என்னோட ஆள உங்க ஆஃபீஸ்க்கு அனுப்புறேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர் அக்ரீமெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணிரலாம். அப்படின்னு சாங்கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசிட்டு அங்கேருந்து போறா. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. என்னோட ட்ராப்ல மாட்டிட்டீங்கல்ல. அடுத்த ஆக்ஷன நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. எங்க தங்கச்சிக்கு பயமா இருக்கு. அவ என்னோட அக்கா அப்படின்னு சாங்கிட்ட சொன்னா, வென்சி எப்பவோ இறந்துட்டா. இது அவ கிடையாது. சும்மா உன் வாய்க்கு வந்தபடி உளறாத. அப்படின்னு இவள தான் அவன் திட்டுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ட்ரிங்க் பண்ண போயிருக்கா. அங்க லவ்வர்ஸ பார்த்ததும் இவளுக்கு கடுப்பா இருக்குது. இவங்கலாம் பிறக்கும்போதே லக்கியா பிறந்திருப்பாங்க போல. அதான் சேடா இருக்கும்போது இன்னொரு பெர்சன் வந்து சீர் அப் பண்றாங்க. ஆனா எனக்குன்னு வர்றதெல்லாம் என்ன கொல்றதுக்காக தான் வருது. அப்படின்னு ஹீரோயினும் ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்றா. அதிகமா ட்ரிங்க் பண்ணியிருப்பா. இந்த டைம் ஹீரோ வரான். ட்ரிங்க் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணா, நான் யார் தெரியுமா? என்னை எப்படி நீ டச் பண்ணலாம்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அவ போதையிலேயே உளறிட்டு இருப்பா. ஹீரோவும் நான் உன்னோட ஹஸ்பண்ட். அதனால டச் பண்ணலாம் அப்படின்னு இப்ப அவள தூக்கிட்டு போறான். அவளும் போதையில மயங்கிட்டா. ஸோ, இப்ப அவளோட ஹேர எடுத்து அசிஸ்டன்ட் கிட்ட குடுக்குறான். இது கூட வென்சியோட டிஎன்ஏவ மேட்ச் பண்ணி பார்க்க சொல்றான். "என்னப்பா சொல்றீங்க? அப்போ இவங்க தான் வென் ஃபேமிலியோட ஹெட்டுன்னு சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்டா, "அத டெஸ்ட் பண்ணிட்டு வா. அப்பதான் தெரியும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின வீட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது அவ ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருப்பாள்ல. அதனால நானி வந்து கேட்குறாங்க, மேடம்க்கு என்னாச்சுன்னு? "அவ ட்ரிங்க் பண்ணியிருக்கா அதிகமா. அதனால சூப் ரெடி பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தூக்கிட்டு போறான். அங்க போய் பெட்ல படுக்க வச்சா, ஹீரோ கிட்ட என்ன கிஸ் பண்ணுன்னு கேட்குறா. "எல்லாம் தெரிஞ்சு தான் கேட்டுட்டு இருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருந்தா, இப்போ ஹீரோயின் அவன பிடிச்சு கிஸ் பண்றா. அவனும் "நீ இதுக்காக ரெக்ரெட் பண்ணக்கூடாது சரியா?" அப்படின்னு அவனும் டீப்பா கிஸ் பண்றான். இந்த டைம் சூப் கொண்டு வராங்க நானி. அத பார்த்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்?" அப்படின்னு கதவ சாத்திட்டு போறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கண்ண முழிக்கும்போது அவளுக்கு கிஸ்ஸிங் சீன் மட்டும் ஞாபகம் வருது. ஒருவேளை நான் ஹீரோ கூட பெட்ட ஷேர் பண்ணிட்டனோ? நான் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்? இதுக்கு தான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது. அப்படின்ட்டு இப்ப அவளும் கீழ போறா. ஹீரோ ஆல்ரெடி டைனிங் டேபிள்ல தான் உட்காந்துட்டு இருப்பான். இப்ப ஹீரோயின பார்த்ததும், "வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்" அப்படின்னு கூப்பிட்டா, அவளும் பக்கத்துல வந்து உட்கார்றா. நானி வந்து அவளுக்கு சர்வ் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் கழுத்துல உள்ள காயத்தையும் பார்க்குறாங்க. சார் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டாங்க போல. கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டாம் இதெல்லாம். அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த டைம் ஹீரோவும் நம்ம சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்றான். ஹாஸ்பிட்டலா? அப்படின்னா என்னது? அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. என் ஒயில்ட் கேட் என்ன என் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியா? சரி நானும் மெயின்டெயின் பண்றேன். அப்படின்னு ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஹாஸ்பிட்டல்னா அந்த பிளேஸ்ல டாக்டர் இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்துட்டு ஊசி போட்டு வரதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போவோம். அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஊசி போடணுமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, உனக்காக ஹாஸ்பிட்டல் போல. அங்க என் பிரதர் கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். ஸோ அவன தான் பார்க்க போறோம். அவனுக்கு நம்ம 2 பேரும் அண்ணன், அண்ணி இல்லையா? அதனால போய் பார்க்க போறோம். அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு தான் தெரியுமே கால் உடைஞ்ச மேட்டர். அவனுக்கு அது தேவதான். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. நெக்ஸ்ட்டு நானிக்கு தான் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கிஃப்ட் அரேஞ்ச் பண்ண சொல்றான். அது எதுக்கு? நானே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேரும் போறாங்க. அங்க அம்மாவும் பையனும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "ஆன்டி டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்டா, "டாக்டர் இந்த கால் யூஸ்லெஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இனி அவனால இந்த கால யூஸ் பண்ண முடியாதாம்." அப்படின்னு அம்மா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாரி ஹீரோயின ப்ளேம் பண்றாங்க. "அவ இந்த வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்ல. அவ தான் இந்த வீட்டுக்கு பேட் லக். அவ வந்ததுக்கப்புறம் நீங்க 2 பேருமே சண்டை போட்டீங்க. இப்ப என் பையனுக்கு காலும் போயிருச்சு." அப்படின்னு அவள ப்ளேம் பண்றாங்க. நீங்க சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஹீரோயின் என்ன பண்ணுவா? அவன அட்டாக் பண்றது ஜியாங் ஃபேமிலில உள்ளவங்க. அப்படின்னு ஹீரோ சொல்றான். எங்க அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கரெக்ட்டா தான் சொல்றாங்க. அவள நீ கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டு வரலன்னா, எனக்கு இந்த மாரி கால் போயிருக்காது. அப்படிங்கிற மாரி அவனும் ஹீரோயின தான் ப்ளேம் பண்றான். டேய்! உன்ன யாருடா ஜியாங் ஃபேமிலி பொண்ணு மேல கை வைக்க சொன்னது? அதனால தான் உன் கால அவங்க உடைச்சாங்க. அப்படின்னு ஹீரோ திட்டுறான். இந்த டைம் ஹீரோயின்ட்ட கிஃப்ட் எங்க? அப்படின்னு கேட்கும்போது, அவ கொண்டு வந்திருக்கேன் வெளிய இருக்கு அப்படின்னு ஆட்கள கூப்பிடுறா. அப்ப அவங்க ஃப்ளவர்ஸும், ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃப்ளவரு டெத் ஆனா அந்த லாஸ்ட்டு ஃபியூனரலுக்கு போறவங்க வைப்பாங்கல்ல, அந்த ஃப்ளவர்ஸ கொண்டு வந்திருக்கா. அப்புறம் ட்ரெஸ்ஸ பார்த்தா அடக்கம் பண்றதுக்கு போடுற ட்ரெஸ்ஸாம். 2யும் பார்த்து ஆன்டி செம டென்ஷன் ஆயிட்டாங்க. "நீ என்ன என் பையன் சாகணும்னா விஷ் பண்ண வந்திருக்க?
இந்த ஃப்ளவர்ஸ் இறந்தவங்களுக்கு வைக்கிறது. அந்த ட்ரெஸ்ஸு இது என்ன ட்ரெஸ்ஸு? அவன என்ன நாங்க புதைக்கவா போறோம்? நீ என் பையன் சாகணும்னு தானே இதெல்லாம் பண்ற?" அப்படின்ட்டு ஆன்டி கோவப்படுறாங்க. டிவில இந்த மாதிரி தான் எல்லாரும் வாங்கிட்டு போய் பார்க்க போவாங்க. அதே மாதிரி நானும் வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. ஹீரோயின் எல்லாத்தையும் வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஹீரோவுக்கு தெரியும். அதனால அவ பண்றது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தம்பியும் அந்த கிஃப்ட்லாம் பார்த்து கோவமா இருப்பான். "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் சாகணும்னு வேண்டிட்டு இருப்ப." அப்படின்னு தண்ணி தூக்கி அவ மேல ஊத்த, "நம்ம என்ன இப்ப தண்ணி வச்சு விளையாடுறோமா?" அப்படின்னு அவ கேட்குறா. "இவ ஒரு மென்டல்" அப்படின்னு ஆன்டி சொல்ல, "எனக்கும் வாட்டர் கேம் பிடிக்கும். நானும் உங்க மேல தண்ணி ஊத்துறேன்." அப்படின்னு இப்ப ஹாட் வாட்டர் தூக்கிட்டு வந்து 2 பேர் மேலயும் ஊத்துறா. ஹீரோ லாஸ்ட்ல ஒரு வழியா அவள தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இங்க வந்த பிறகு நானியும் எல்லா மேட்டரையும் கேள்விப்பட்டு, "என்ன மேடம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரியா கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. "நான் டிவில இந்த மாதிரி தான் பார்த்தேன். அது தப்பா?" அப்படின்னு கேட்டா, "நீங்க கொண்டு போனது ஓகே தான். ஆனா இங்க அத கொண்டு போயிருக்க கூடாது. நெக்ஸ்ட் டைம் கிஃப்ட் குடுக்கும்போது என்கிட்ட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சரியா?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் அவளுக்கு ஹெல்ப் பண்ற பெர்சனுக்கு கால் பண்றா. அந்த பெர்சன் நெக்ஸ்ட் அவங்க கம்பெனிய பத்தி ஒரு ஆர்டிகிள் வரப்போகுது அப்படின்னு அந்த இத அனுப்பியிருக்கான். அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான். அது கூடவே அந்த ஆக்ஷன் ஈவென்ட்ல நடந்த இன்சிடென்ட்டையும் எழுத சொல்றா. அதுக்கு கீழயே 4, 5 நெகட்டிவ் கமெண்ட் ஆட்கள வச்சு போட்டு விடுங்க. சாங்க அட்டாக் பண்ற மாரி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கும் அந்த மேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் சாங் கிட்ட என்னோட கார்ட் குடுத்துட்டு வந்தேன். அப்பதான் நான் அவன் மேல இன்ட்ரஸ்டடா இருப்பேன்னு அவன் நெனைப்பான் அப்படிங்கிறதுக்காக குடுத்தேன். இன்னும் 2 டேஸ்ல எனக்கு பர்த்டே இருக்க போதுன்னு அவன இன்வைட் பண்ண போறேன். அதனால ஹோட்டல்ல ஜியாங் ஃபேமிலி நேம்ல எனக்கு ரூம் புக் பண்ணி தாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுபடி அந்த மேனும் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் சாங்க்கு நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிகிள் பத்தி தெரியுது. கம்பெனிய பத்தியும், இவன் ஃபியான்சியோட டவுரி அமௌண்ட்ட வச்சு பே பண்ண போனது எல்லாமே வந்திருக்கு. அதுல வேற அவன பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நெறைய வந்திருக்கும். பிசினஸ் வேர்ல்ட்ல நேம் ரொம்ப முக்கியம். இப்படியே போயிட்டு இருந்தா கம்பெனி கைய விட்டு போயிரும். உனக்கு 1 டே தான் டைம். அதுக்குள்ளே சரி பண்ணு. இல்லன்னா உன்னோட வேலைய காலி பார்த்துக்கோ. அப்படின்னு அசிஸ்டன்ட்ட திட்டி அனுப்புறான். இப்போ ஃபைலெல்லாம் தூக்கி போட்டதுல ஹீரோயின் குடுத்த கார்டு கிடைக்குது. ஸோ மிஸ் ஜியாங் எனக்கு கார்டு குடுத்தால்ல, அவள நான் கரெக்ட் பண்ணா, ஜியாங் ஃபேமிலி மொத்த சொத்து எனக்கு வந்துரும். அப்புறம் ஏன் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிரும்னு நான் கவலைப்படணும்? எல்லாரும் எனக்கு கீழ தான் இருப்பாங்க. அப்படின்னு ஹீரோயின எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் நெனைக்கிறான். அந்த நியூஸ் ஆர்டிகல்ல மட்டும் இல்ல, டிவி நியூஸ்லயே வந்துட்டு இருக்கு. அதுல அவன் பேன் ஆக போற டைம்ல ஒரு லேடி தான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவன் பே பண்ண போன கார்ட் கூட அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடது. அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் சாங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ இந்த சான்ஸை ஹீரோயின் எப்படி மிஸ் பண்ணுவா? அதனால அவளும் போறா. எங்க நானி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல ஓடிரலாம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடுறா. ஆனா அவங்க கதவு ஓப்பன் பண்ணும்போது பார்த்துடுறாங்க. மேடம் போகாதீங்க அப்படின்னு சொன்னா ஹீரோயின் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிட்டா. அதனால ஆன்டி இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி மேடம் ஓடிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, "நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவ ரிட்டர்ன் வந்துருவா." அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த டைம் அசிஸ்டன்ட் கிட்ட நான் விசாரிக்க சொன்ன மேட்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, "அது இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. ரிப்போர்ட் இன்னும் வரல. ரிப்போர்ட் வந்ததும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்." அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். சரி அது ஓகே. அப்புறம் ஹீரோயின ஃபாலோ பண்ணி அவள புரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு மேன அரேஞ்ச் பண்ணு. எப்பவுமே அவள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அவளுக்கு எந்த பாதிப்பும் எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இங்க ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்க்கு வந்திருக்கா அவனை மீட் பண்றதுக்காக. அங்க போயிட்டு ஆர்டர் பண்றதுக்கு மெனு குடுத்தா, ஹீரோயின் எல்லாத்தையும் ஆர்டர் பண்றா. அது இதுன்ட்டு எல்லாத்தையும் பண்றா. "நீங்க அதிகமா ஆர்டர் பண்றீங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுருவீங்களா?" அப்படின்னு சாங் கேட்டா, "எனக்கு ஜஸ்ட் எல்லா கேக்கோட டேஸ்ட் பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுப்பேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படின்னு கேட்டா, அவனும் "இல்ல, இல்ல. உங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்டா ஹீரோயின் சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணுவா. வித்தவுட் சாக்லேட்ன்னு. அத கேட்டு இவனும் சர்ப்ரைஸ் ஆகுறான். "உங்களுக்கும் இந்த மாரி தான் கேக் சாப்பிட பிடிக்குமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா." அப்படின்னு அவ சொல்ல, "என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த மாரி தான் சாப்பிடுவா." அப்படின்னு அவன் சொல்றான். உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னா வென்சி தானே? அவ இறந்துட்டான்னு கூட ரூமர்ஸ் வந்ததே!" அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, "ஆமா அவ இறந்துட்டா." அப்படின்னு சொல்றான். அடுத்து இப்ப கேக் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அத அவ காஃபி ஊத்தி சாப்பிட்றா. இதே மாரி தான் ஹீரோயின் எப்பவுமே சாப்பிடுவா. அத பார்த்து சாங் ஷாக் ஆகுறான். "அவ தான் இறந்துட்டால்ல. நான் ஏன் திரும்ப திரும்ப அவள பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன்?" அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த டைம் அவன பார்க்குற பொண்ணுங்களும், "ஏய் இவன் தானே! இவன டிவில பார்த்தோம்ல. எக்ஸ் ஃபியான்சியோட காச வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இவன் மேல தான் சந்தேகமா இருக்கு. அந்த பொண்ணு செத்ததுக்கு கூட இவன் தான் காரணமா இருக்கும்." அப்படிங்கிற மாதிரிலாம் அவன டேமேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "நீங்க வாய மூடுறீங்களா? இல்ல உங்க மேல டிஃபமேஷன் வழக்கு போடட்டா?" அப்படின்னு இவன் கேட்க,
அந்த பொண்ணுங்களும் அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்ககிட்ட "எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு கேட்டு, "இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு பேட் டே வருது. நான் இப்ப தான் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கேன். எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. அதனால உங்கள என் பேட் டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். வருவீங்களா?" அப்படின்னு கேட்டா, அவனும் செம ஹாப்பியா ஓகேன்னு சொல்றான். அந்த பேட் டே பார்ட்டில வச்சு இவள என்னோட வுமன் ஆக்கிக்கணும். அப்பதான் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி இவன் பிளான் பண்றான். ஹீரோயினோட பேட் டேக்கு வந்தவங்க எல்லாரும் அவளுக்கு கிஃப்ட் குடுக்குறாங்க. அங்க வந்த சாங் ட்ரக் பண்ண ஒயின அவளுக்கு குடுக்குறான். குடிச்சது அவளுக்கு மயக்கம் வர்ற மாரி தெரியுது. ஸோ வெயிட்டர்கிட்ட ஹீரோயின ரூம் நம்பர் 432க்கு அனுப்ப சொல்றான். இங்க ஹீரோயின் வந்த பிறகு தான் தெரியுது அவ ஸ்டெடியா தான் இருக்கா. வரும்போதே சாங்கோட மொபைலையும் தூக்கிட்டு வந்திருக்கா. இப்போ வெயிட்டர்கிட்ட குடுத்து தங்கச்சிக்கு கால் பண்ண வைக்கிறா. மிஸ்டர் சாங் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ரூம் நம்பர் 432ல இருக்காங்க. வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிற மாரி வெயிட்டர் கால் பண்ணி சொல்றா. அவளுக்கு இங்க நடக்குது என்னன்னே தெரியல. "நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இதுல நீ மாட்டிக்க மாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு அவள அனுப்பிட்டா அங்கருந்து. கொஞ்ச நேரத்துல சாங்கும் ரொம்பவே ட்ரிங்க் பண்ண மாதிரி இன்னொரு வெயிட்டர் கூட அந்த ரூம்குள்ள வரான். வந்ததும் அவன விரட்டி விட்டு, "ஹீரோயின் தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து படுத்துக்கிறான். காலையில முழிக்கிறதுக்கு முன்னாடியே நெறைய ரிப்போர்ட்டர்ஸ் ரூம்குள்ள வந்து நிக்கிறாங்க. இவன் தான் கொஞ்சம் பேருக்கு டிப்பும் குடுத்துருக்கான். அதனால நெறைய பேர கூட்டு வந்திருக்காங்க. கூட்டமா வந்ததும், இப்போ சாங்கும் கண்ணு முழிச்சுட்டு, "என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? மிஸ் ஜியாங் உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்போ உங்க பெட்ல இருக்கிறது அவங்களா?" அப்படின்னு ஒரு பெர்சன் கேட்குறான். அப்போ இன்னொரு லேடி, "உங்க லவ்வர் வென்சி தானே? அப்போ நீங்க அவள மறந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்டா, "என்ன பத்தி தப்பா பேசாதீங்க. என் மனசுல எப்பவுமே வென்சி தான் இருக்கா. நான் ஒண்ணும் இங்க வேணும்னு வரல. என்ன ட்ரக் பண்ணிட்டாங்க நேத்து." அப்படின்னு அவன் சொல்றான். "உங்கள ட்ரக் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப இதெல்லாம் மிஸ் ஜியாங்கோட வேலையா? உங்க மேல உள்ள ஆசையில இதெல்லாம் பண்ணிட்டாங்களா?" அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. அதுதான் அவனோட பிளானும். யாரும் என்ன பார்த்து கொஸ்டின் பண்ணக்கூடாது. எதுனாலும் மிஸ் ஜியாங் தான் நெனச்சு அவள தான் கார்னர் பண்ணணும். அப்பதான் அவ என்ன கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் பிளான் பண்ணியிருப்பான். இப்ப பக்கத்துல ஜியாங் தான் படுத்திருக்கா அப்படின்னு நெனச்சுட்டு, "சீக்கிரம் எந்திரி. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கொஸ்டின் பண்றாங்கல்ல. நீ தானே இதுக்கெல்லாம் காரணம். நீயே வந்து ஒத்துக்கோ. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ண. சரி ஓகே. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னோட ஹார்ட் எப்பவுமே உனக்கு கிடைக்காது." அப்படின்னு இவன் பெருசா டயலாக்லாம் பேசிட்டு இருக்கான். வெளிய நிக்கிற ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. "நான் நெனச்சத விட இவன் ரொம்பவே ஷேம்லெஸ்ஸா இருக்கான்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. உள்ள ரிப்போர்ட்டர்ஸும், "அதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்கல்ல. எந்திரிங்க." அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கண்ட்ரில எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். மிஸ் ஜியாங் என் கூட ஒண்ணா இருந்துட்டான்னு. அதுக்கப்புறம் அவ என்ன தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். பெரிய ஃபேமிலி யாருமே அவள மருமகளா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படின்னு அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ போர்வைய தூக்கி பார்த்தா தான் தெரியுது அது ஜியாங் கிடையாது. அதுக்கு பதிலா வென்சியோட தங்கச்சி இருக்கா. "நீயா? நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு அவள பார்த்து இவன் ஷாக் ஆகுறான். ரிப்போர்ட்டர்ஸும் இது என்னது? இது உங்க ஃபியான்சியோட தங்கச்சி தானே? அப்போ உங்க 2 பேருக்குள்ளயும் அஃபேர் இருக்குதுன்னா, இது தெரிஞ்சு தான் உங்க ஃபியான்சி செத்துட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு அவள பார்த்து கேட்டா, அவளும் "எனக்கு தெரியல. எனக்கு ஒரு வெயிட்டர் தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணி நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன்." அப்படின்னு அவ சொல்றா. மேபி இதுக்கெல்லாம் காரணம் மிஸ் ஜியாங்கா தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவள வேற ப்ளேம் பண்றா. இந்த டைம் ஹீரோயினும் வரா. "என்னோட நேம யார் சொன்னது?" அப்படின்னு அங்க வந்து நிக்க, "நீ எங்க போன?" அப்படின்னு சாங் அவள பார்த்து கேட்குறான். "நான் அதிகமா ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால பக்கத்து ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "பக்கத்து ரூமா?" அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். "ஆமா, பக்கத்து ரூம்ல இல்லாம அப்புறம் இந்த ரூம்ல நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு அவ கேட்குறா. "அப்புறம் நான் இங்க வந்தது என்னோட நேம சொன்னதுனால தான். எப்படி நீ சொல்ற நான் தான் உன்ன ஃப்ரேம் பண்ணேன்னு? ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு உன்ன ஃப்ரேம் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, இப்போ சாங்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, "அந்த ஆக்ஷன் ஈவென்ட்ல நடந்ததுல நீ என்ன உன் மேல கோவத்துல இருக்க? அவகிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன வச்சு அவ நேம டேமேஜ் பண்ண பார்க்குறா அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாங் சொல்றான். ரிப்போர்ட்டர்ஸும், "இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஜஸ்ட் உன்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணதுக்காக, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட இன்னசென்ஸ ரூயின் பண்ணக்கூடாதுல்ல." அப்படிங்கிற மாதிரி அவங்களா ஹீரோயின பார்த்து கொஸ்டின் பண்றாங்க. ஹீரோயினும், "ஓ! அப்ப நான் தான் உங்க 2 பேருக்குள்ளேயும் அஃபேர் உண்டாக்குனனா? அப்போ இது என்னது?" அப்படின்னு அவ ஒரு ஃபோட்டோ காமிக்கிறா. அதுல 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இந்த டைம் ஹீரோக்கு நியூஸ் கிடைக்குது. ரிப்போர்ட் வந்துருச்சு. மேடமோட ஜீன் வென்சியோட ஜீனுக்கு மேட்ச் ஆகுது. அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அப்போ என்னோட ஒய்ல்ட் கேட் தான் வென் குரூப்போட சிஇஓ அப்படின்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். ஃபோட்டோவ பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸும், "உங்க சிஸ்டர் காணாம போயிருக்காங்க. அந்த டைம்ல உங்களுக்கும் உங்க பிரதர் இன் லா கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ உங்க சிஸ்டருக்கும் இதெல்லாம் தெரியுமா? அதனால தான் உங்கள எதுவும் பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி அவள ஃபோட்டோ எடுக்குறாங்க. "எல்லாரும் வெளிய போங்க" அப்படின்னு அவ கத்துறா. பட் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஜூஸியான நியூஸ் கிடைச்சிருக்கு. அவங்க சும்மா விடுவாங்களா? ஸோ வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஹீரோ இப்ப அந்த ஹோட்டல்ல தான் போயிட்டு இருப்பான். ஸோ சத்தம் கேட்டு என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, "ஹோட்டல்ல நேத்து மிஸ் ஜியாங்க்கு பர்த்டே பார்ட்டி நடந்தது. அங்க வந்து மிஸ்டர் சாங் உங்க ஃபியான்சியோட தங்கச்சி கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க. அத ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து பிரச்சனை ஆச்சு. அத இப்போ கிளியர் பண்ணிருவோம்." அப்படிங்கிற மாரி மேனேஜர் சொல்றாங்க. இந்த டைம் அசிஸ்டன்டும்,
பாஸ் நான் வென் ஃபேமிலியில மேடம் பத்தி விசாரிக்க போகும்போது கேள்விப்பட்டேன். மேடம் தான் மிஸ்டர் சாங்கோட ஃபியான்சி அப்படின்னு அவன் சொல்றான். அத கேட்டு ஹீரோ அப்செட் ஆயிட்டான். அதனால இப்ப சாங்கோட அஃபேர ஃபோட்டோ, வீடியோஸ் எடுத்தாங்களா ரிப்போர்ட்டர்ஸ். அவங்க கிட்ட இருந்து எல்லா காப்பியும் வாங்கி அத மெயின் ஸ்ட்ரீம்ல டெலிகாஸ்ட் பண்ணு. இதான் என் ஒய்ஃபோட ப்ரீ பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஃபெங் அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்னு கேட்டா, ரிங்கு பார்த்தா தெரியலையா? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போறான். இந்த டைம் ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி கேட்குறான். ஏன்னா ஹீரோயினும் சாங்கும் லவ்வர்ஸ்ன்னு சொல்லியிருப்பான்ல. அதனால அத பத்தி கேட்குறான். 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒண்ணா தான் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தாங்களாம். அப்புறம் லவ்வர்ஸ் ஆயி, அப்புறம் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்ன 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சா? அப்படின்னு இப்ப ஹீரோ கோவப்படுறான். ஐயய்யோ! தெரியாம நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்? அப்படின்னு இப்ப அசிஸ்டன்ட் ஃபீல் பண்றான். பாஸ் என்னதான் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா என்ன? ஜஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி தான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணாலும் என்ன புண்ணியம் இருக்கு? நீங்க தானே மேடம கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு இவன் சீரப் பண்ற மாரி பேசுறான். அப்புறம் வென் ஃபேமிலிக்கு ஹீரோயின பத்தி விசாரிக்க போகும்போது, ஹீரோவோட பழைய மொபைலையும் எடுத்துட்டு வந்திருப்பான். அதை இப்போ ஹீரோவோட கையில குடுக்குறான். வீட்டுக்கு வந்து நானி அசிஸ்டன்ட் கால் பண்ணாங்க. உங்களுக்கு கோல்டு இருக்குன்னு. அதான் சூப் ரெடி பண்ணேன் அப்படின்னு குடுக்க வந்தா, ஹீரோயின பத்தி விசாரிக்கிறான். அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், நேரா இப்போ ஹீரோ பெட்ரூமுக்கு போறான். ஹீரோனும் குளிச்சுட்டு வந்து பார்க்குறா, ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துலயே மொபைல் இருக்கு. அது அவளோட மொபைல் தான். அத பார்த்ததும், இதுல உள்ள ப்ரூஃபே போதும். கம்பெனியோட மணிய அவங்க கையாடல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு. இத வச்சு நான் அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அந்த டைம் பெட்ல இன்னொரு ஃபைல் இருக்கதையும் பார்க்குறா. அதுல ஹீரோயினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப இவன் என்ன பத்தி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கான். அப்போ என்னோட ஐடென்டிட்டி பத்தி அவனுக்கு ஃபர்ஸ்ட்டே இருந்து தெரியுமோ? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயின் போனதும் கண்ண தொறந்து பார்க்குறா. அவகிட்ட இதெல்லாம் குடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ என் முன்னாடி ஃபூல் மாரி ஆக்ட் பண்ணல. என்னை எவ்வளோ நாள் கன்டின்யூ பண்றேன்னு நானும் பார்க்குறேன். அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நெக்ஸ்ட் அவள ஹெல்ப் பண்ற பெர்சனுக்கு கால் பண்றா. என்னோட பழைய மொபைல் என் கையில கிடைச்சிருச்சு. அதுல அவங்க 2 பேரும் சேர்ந்து கம்பெனியோட ஃபண்ட கையாடல் பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கு. என்ன கொல்றதுக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானும் இதுல இருக்கு. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் என்ன இத வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிரலாம். இந்த ஆதாரம் எல்லாத்தையும் வெளிய விடலாம். அப்ப அவங்களோட முகத்திர கிழிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி அந்த பர்சன் சொல்றான். இப்பவே ரிலீஸ் பண்ணக்கூடாது. இப்ப தானே அவன் அடி வாங்கியிருக்கான். நீங்க சாங்கோட பிளேஸ்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இந்த மேட்டருக்கு அப்புறம் வென் குரூப்போட ஷேர் வேல்யூ ரொம்பவே அடி வாங்கிருச்சு. அதனால பிரஸ் மீட்டிங் வச்சு இந்த மேட்டர் கிளாரிஃபை பண்ணுவேன். அப்படின்னு சொன்னா, ஹீரோயினும் அதான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் பிரஸ் மீட் வைக்கிற அன்னைக்கு தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த ஸ்கேண்டலுக்கு அப்புறம் வென் குரூப்போட ஷேர் அடிமட்டத்துக்கு போயிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுறது மட்டும் இல்லாம உங்க பர்சனல் அசட்டையுமே ஃப்ரீஸ் பண்ணிருவாங்க. அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த கோவத்தையெல்லாம் ஹீரோனோட தங்கச்சி மேல தான் காமிச்சிட்டு இருக்கான். உன்னை யார் அங்க வர சொன்னது? உன்னால தான் எனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை. அப்படிங்கிற மாதிரி அவள திட்டுனா, நான் என்ன பண்றது? ஒரு வெயிட்டர் கால் பண்ணாங்க. உன் மேல உள்ள அக்கறையில தான் நான் அங்க வந்தேன். எனக்கு நீ போட்ட பிளான்லாம் தெரியாதுல்ல. இதெல்லாம் மிஸ் சியாங் தான் பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது. எனக்கும் அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. நம்ம 2 பேரையும் மொத்தமா பிரிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அவ இதில மாட்டி விட்டுருக்கா. அப்படிங்கிற மாரி தங்கச்சி சொல்றா. அத கேட்டு தான் அவனுக்கும், "ஒருவேளை மிஸ் ஜியாங் ஜெலஸில தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்களோ?" அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபீல் பண்றான். ஸோ இந்த மேட்டர ப்ராப்பரா கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்றான். "அதில நீ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும். என் மேல எந்த தப்பும் இல்லன்னு ப்ரூவ் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளையும் கூட்டு போறான். இங்க ஹீரோயின் ரூம்ல உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த நியூஸ் கிடைக்குது. "நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்துருச்சு. அங்க போய் அவங்க 2 பேரையும் நான் எக்ஸ்போஸ் பண்றேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோ ரூம்குள்ள வரான். வந்ததும் எப்பவும் போல அவன போய் ஹக் பண்ணிக்கிறா. அவள தடவி குடுத்துக்கிட்டே, "நீ என்ன பண்ணாலும் சரி, என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நான் உனக்கு பண்ணுவேன்." அப்படின்னு ஹீரோ நெனைக்கிறான். அடுத்து இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்கேண்டல்ல 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்திருக்கும்ல. அது எதுவுமே உண்மை கிடையாது. எங்கள ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. என்ன ட்ரக் பண்ணி ரூம்ல லாக் பண்ணிட்டு, இவளுக்கு கால் பண்ணி வர சொன்னதுனால தான் அவ அங்க வந்தா. இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி எங்கள செட்டப் பண்ணி மாட்டி விட்டதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, வென் குரூப்ல ஆல்ரெடி ஒரு பெர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் கம்பெனி மணிய கையாடல் பண்ணதுனால, நாங்க அவன வேலைய விட்டு தூக்குனோம். அந்த கோவத்துல அவன் எங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாரி பண்ணிட்டான். அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அந்த பெர்சனையும் கொண்டு வந்து காமிக்க, "உன்னால தான் என் வேல போச்சு. நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்." அப்படின்னு கத்தியெல்லாம் தூக்கிட்டு வரான். ஸோ பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸுமே அத நம்புறாங்க. இந்த மாரி பெர்சனெல்லாம் ஜெயில்ல அடைக்கணும். எவ்வளோ வெஞ்சன்ஸோட இருக்கான். அப்படிங்கிற மாரி இப்ப எல்லாருமே சாங்க்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அப்புறம் மிஸ் ஜியாங் ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்கல்ல, அது எப்படி வந்துச்சு? அப்படின்னு கேட்டா, மிஸ் ஜியாங் மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த பெர்சன் தான் அவங்களுக்கும் ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கான்.
அது ஃபோட்டோஷாப் பண்ணது. அது ஒரிஜினல் ஃபோட்டோ கிடையாது." அப்படின்னு இவன் கிளாரிஃபை பண்றான். எல்லாரும் அதான் உண்மை அப்படிங்கிற மாரி நம்புறாங்க. ஸோ அவனோட கம்பெனியோட ஷேர் வேல்யூஸும் ரெக்கவர் ஆகுற மாரி தெரியுது. ஸோ அவனும் இதோட எல்லாம் முடிஞ்சுச்சுப்பா அப்படின்னு நினைக்கும்போது, அவன் முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்து விழுந்து உடையுது. அந்த ஃபோட்டோல ஒரு பொண்ண ஒருத்தன் கத்தியால குத்தி கொல்ற மாதிரி இருக்கு. அந்த டைம் ஹீரோயினும் மிஸ் ஜியாங் மாதிரி போயிருக்கா. அங்க போயிட்டு இந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது, "வென்சி மாதிரில இருக்கா? உங்களோட ஃபியான்சி மாதிரி தெரியிறா?" அப்படின்னு அவன பார்த்து கேட்குறான். அத பார்த்தா அவனுக்கும் பயமா இருக்கு. "இந்த பெயிண்டிங்க வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொன்னா, "இத பார்த்தா பிராங்க் மாரி தெர்ல. உண்மையாவே இந்த கில்லர பார்க்கும்போது உன்ன மாரி தான் இருக்கு. மேபி நீ தான் வென்சிய கொன்னதா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. "இதெல்லாம் நீ எதுக்காக பண்றன்னு தெரியும். எங்க 2 பேரையும் பிரிச்சு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிற? ஜியாங் ஃபேமிலியோட அடாப்டட் பொண்ணு தானே நீ. அதனால மேரேஜ் மூலமா உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னு நெனைக்கிற. அதுக்காக தானே எல்லாத்தையும் பண்ற. எங்க முன்னாடி இப்பவே நீல் டவுன் போட்டு சாரி கேளு. அப்போ நான் எல்லாத்தையும் மறந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு அவன் சொல்றான். "டேய் என்னடா இது ஒரு லாஜிக்கு? நான் இதெல்லாம் பண்றது உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு கேட்டா, அவனும் "ஆமா. நீ அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றேன்னு எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு அவன் கான்ஃபிடென்ட்டா சொல்றான். "நான் அதுக்காக இதெல்லாம் பண்ணல. உங்க 2 பேரையும் மொத்தமா அழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்னு இப்போ ஹீரோயின் மொபைல் எடுத்து காமிக்கிறா. "இது எப்படி உன்னோட கைக்கு வந்துச்சு?" அப்படின்னு சாங் ஷாக் ஆகுறான். எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறத விட நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேங்கிறத பாரு. இப்போ அதுல உள்ள ஒரு ஆடியோ ஃபைல ப்ளே பண்றா. ஹீரோயின் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி இவங்க 2 பேரோட அஃபேர் பத்தியும், கம்பெனியோட மணிய கையாடல் பண்ணது பத்தியும் அவ முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பா. "உங்க 2 பேர் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ண போறேன்." அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஹீரோயின் காணாம போயிருக்கா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க 2 பேரும் தான் வென்சிய ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதே மாரி சுத்தி உள்ளவங்களும் அதான் சொல்றாங்க. "இந்த மாரி மோசமான பெர்சனா நீ? அப்போ உன்னோட ஃபியான்சிய கொன்னதே நீ தான். இத உடனே நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யாரும் இங்கேருந்து வெளிய போக்கூடாது. உன்கிட்ட இது தந்தது யாரு? ஃபர்ஸ்ட்டு நீ யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஹீரோயினும் அவளோட மாஸ்க் ரிமூவ் பண்றா. "ஐய்யய்யோ! அக்கா தான் உயிரோட வந்துட்டா" அப்படின்னு தங்கச்சி பயப்படுறா. "நீ வாய மூடிட்டு நில்லு." அப்படின்னு இப்போ ஹீரோயின பார்த்து, "நான் உன்ன ஆல்ரெடி பார்த்துருக்கேன். நீ ஃபெங் ஃபேமிலியோட மருமகள் தானே ஃபூல்." அப்படின்னு அவன் சொல்றான். "ஆமாமா. இவ என் சிஸ்டர் கிடையாது. இவ ஃபூல் தான். என் சிஸ்டருக்கு வலது கையில பெர்த் மார்க் இருக்கும்." அப்படின்னு அவ சொல்றா. "இந்த பைத்தியத்துக்கு தான் தெரியாது. உனக்கு கூடவா தெரியாது? என் கையில பெர்த் மார்க்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் அன்னைக்கு போட்டிருந்தது டெம்பரரி டாட்டூ." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "ஒரு டைம் இவள கொல்ல முடிஞ்சுச்சுன்னா, 2வது டைமும் என்னால கொல்ல முடியும்." அப்படின்ட்டு அவனும் அவளுக்கு அகைன்ஸ்டாவே பேசிட்டு இருக்கான். "இவ ஒரு பைத்தியம். இவளோட பேச்ச யாரும் கேட்காதீங்க. இவள உடனே அடிச்சு விரட்டுங்க. இந்த பைத்தியத்தோட பேச்செல்லாம் கேட்க முடியாது." அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ அங்க வரான். அவன பார்த்ததும், "மிஸ்டர் ஃபெங் இதெல்லாம் உங்க வேல தானே. நீங்க தான் வென்சி மாரி இருக்கிற ஒரு பொண்ண கூட்டு வந்து வென் குரூப்ப கிளைம் பண்ணலான்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்க பிளான் தானே?" அப்படின்னு ஹீரோவ அக்யூஸ் பண்றாங்க. "இவ ஒரு முட்டாள். வென்சி பக்கத்துல கூட வரமாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு இவ வென்சி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறான். "என் ஒய்ஃபோட டிஎன்ஏவும், வென்சியோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆயிருக்கு." அப்படின்னு அந்த ரிப்போர்ட் எடுத்து குடுத்தா, சாங் அத ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. "ஃபோட்டோ ஃபேக் பண்ண முடிஞ்சா, ரிப்போர்ட்டையும் ஃபேக் பண்ண முடியும்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "நான் குடுக்குற சேஃப் லாக்க அவளால ஓப்பன் பண்ண முடிஞ்சா தான், அவ வென்சிங்கிறத எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்." அப்படிங்கிற மாரி சாங் சொல்றான். ஹீரோயினும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆக்சுவலி அது வென்சி யூஸ் பண்ண சேஃபு. அதனால அவளுக்கு மட்டும் தான் அந்த லாக் நம்பர் தெரியும். அதுக்குள்ள வென்சியோட சீல் இருக்கும். ஸோ வென்சியால மட்டும் தான் அத ஓப்பன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் அத வச்சு பெட் பண்றாங்க. இப்போ அதுக்கான சேஃபையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. "இத உன்னால ஓப்பன் பண்ண முடியலன்னா, இங்க நீ எல்லார் முன்னாடியும் நீல் டவுன் போட்டு என்கிட்ட சாரி கேட்கணும்." அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. சரி ஓகே. பட் நான் இத ஓப்பன் பண்ணா, நீங்க 2 பேரும் ஜெயில்ல போய் நீல் டவுன் போட வேண்டியது இருக்கும். அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் ஆகல. ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியல. "என்னாச்சு? ஏன் இது ஓப்பன் ஆக மாட்டேங்கு?" அப்படின்னு அவ கேட்குறா. "நீ 100 டைம் ட்ரை பண்ணாலும் சரி, இத உன்னால ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா நீ வென்சியே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின நீல் டவுன் போட சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அப்பதான் தோணுது, இந்த சேஃப் லாக்கர் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. அசிஸ்டன்ட்டும் இந்த டைம் இந்த லாக்கரவும் ஸ்விட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், "ஹீரோ உனக்கு 3 மினிட்ஸ் தான் டைமு. சீக்கிரம் போய் அத கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா." அப்படின்னு அவன் சொல்றான். எங்க ஹீரோயின்ட்ட நீ ஃபேக்கு. வென்சி மாரி ஆக்ட் பண்ண வந்திருக்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தானே. நீ தானே இவள ஆக்ட் பண்றதுக்காக ஒரு முட்டாள கூட்டு வந்திருக்க. அப்படிங்கிற மாதிரி ஹீரோகிட்டயும் கத்துறாங்க. அவன் சண்டைக்கு வரவன் தான், "நீ வெயிட் பண்ணு. என்னோட மேட்டர நானே ஹேண்டில் பண்றேன்." அப்படின்னு ஹீரோயின் இப்போ தங்கச்சி அறையிறா. இந்த டைம்க்கு அசிஸ்டன்ட்டும் ஒரிஜினல் லாக்கர எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ ஹீரோயின் நம்பர் போட்டு ஓப்பன் பண்றா. அது ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள அவளோட சீலும் இருக்கு. "நான் தான் வென்சி. வென் குரூப்போட சிஇஓ." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இது எப்படி பாசிபிள்? அப்ப நீ சாகலையா?" அப்படிங்கிற மாரி அவள பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த டைம் ஹீரோவும், "நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்."
அப்படின்னு சொல்ல, தங்கச்சிக்கு பயமா இருக்கு. இப்போ போலீஸ் வந்ததும் சாங் அங்கருந்து ஓடிட்டான். தங்கச்சி அக்கா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. "ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் உன்னோட சிஸ்டர் தானே" அப்படின்னு கேட்டா, "நீ என்னைக்கு அவங்க கூட சேர்ந்து என்ன கொல்ல ட்ரை பண்ணியோ, அன்னைக்கே உன் சிஸ்டர் செத்து போயிட்டா. இனி மன்னிப்பு கேட்கணும்னா ஜெயில்ல போய் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாங்க தேடி ஓடுறா. அங்கேயும் டோர் லாக் ஆயிருக்கு. அதுக்கு மேல அவனால வெளிய போ முடியல. இந்த டைம் ஹீரோயின பார்த்ததும், "என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல்ல. நான் இப்பவே உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் சாங் பேசுறான். "அப்ப என்கிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு கேட்டா, இப்போ நீல் டவுன் போட்டு அவகிட்ட சாரி சொல்றான். "நான் பண்ணது தப்பு தான். இனி நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்ணுவேன். உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்னு அவன் நீல் டவுன் போட்டு கெஞ்சுறான். "என்னால உன்ன மன்னிக்க முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ நான் சாகுறதா இருந்தா உன்னையும் சேர்த்து தான் கூட்டு போவேன்" அப்படின்னு அவள அட்டாக் பண்ண வரும்போது அங்க போலீஸ் வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இந்த டைம் ஹீரோ பார்த்துட்டு, "உனக்கு என்னோட ஐடென்டிட்டி எப்பத்துலருந்து தெரியும்?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்தே டவுட் இருந்தது" அப்படின்னு அவன் சொல்றான். "அப்புறம் எதுக்கு என் கூட சேர்ந்து நீயும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்டா, "உன்னோட ரிவெஞ்சில நான் இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். ஏன்னா எப்பவுமே செல்ஃபா ரிவெஞ்ச் எடுக்கும்போது தான் சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டே இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அவளோட கம்பெனிய அவ டேக் ஓவர் பண்ணிட்டா வென் குரூப்ப. அதுக்கு பிறகு இப்ப தான் ஹீரோவ பார்க்க வரா. இங்க ஹீரோவுமே அவனோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் ஹீரோயின் பேருக்கு கொஞ்சம் மாத்தி வைக்கிறான். அத பார்த்துட்டு அசிஸ்டன்ட்டும், "பாஸ் இதெல்லாம் அவசியமா? அவங்களுக்கு தான் ஆல்ரெடி வென் குரூப் கிடைச்சிருச்சுல்ல" அப்படின்னு கேட்டா, "இது எல்லாமே என்னோட ஒய்ஃப்க்கு தானே குடுக்குறேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். இப்போ ஹீரோயினோட ஐடென்டிட்டி வெளிய வந்ததுனால, பிரதரும் ஆன்டியும் அவகிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நெனைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நான் உங்க மேல அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோவுக்கு இந்த ஃபெங் குரூப் மட்டும் இல்லாம, ஃபெங் சாங்ன்னு சொல்லிட்டு இன்னொரு எம்பையரே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அது அவனோட ஓன் குரூப்பு. அவனா கிரியேட் பண்ணது. அதுலேருந்து சென் குரூப்ப அக்யூர் பண்றதுக்காக நெறைய ஷேர்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு மேஜர் ஷேர் ஹோல்டரா ஹீரோ தான் இருக்கான். அதனால இந்த மேட்டர் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நெனைக்கிறான். ஆல்ரெடி இந்த ஆக்ஷன் ஈவென்ட்ல பெஸ்ட் ப்ராஜெக்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹீரோ ஒரு விஐபி ரூம்ல போய் உட்காந்துட்டு இருப்பான். அந்த ஆக்ஷன் நடத்துனது ஃபெங்ஷன் குரூப்பு. யார் ஹெட்டுங்கிறது தான் மத்தவங்களுக்கு தெரியாது. அத ஹீரோ தான் பின்னாடி இருந்து ஆப்பரேட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அசிஸ்டன்ட்டும் எல்லாத்தையும் கேட்ட பிறகு, "சரி பாஸ், மேடம்க்கு தெரியாம நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயினும் உள்ள வரா. "என்ன எனக்கு தெரியக்கூடாது?" அப்படின்னு கேட்டா, "அது அவ தங்கச்சி பத்தினது" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அசிஸ்டன்ட்டும் அத பிக்கப் பண்ணிட்டு, "ஆமா, என் தங்கச்சிக்கு நான் ஸ்டடீஸ்க்காக டியூஷன் ஃபீஸ் கேட்டிருந்தேன். அத பாஸ் குடுத்தாங்க. அதான் உங்களுக்கு சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க. வேற எதுவும் கிடையாது" அப்படின்னு அவன் ஒரு பதட்டத்திலேயே போறான். அத பார்த்து ஹீரோயினுக்கும் சந்தேகமா இருக்கு. "உண்மைய சொல்லு, என்ன பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு ஹீரோவ பார்த்து கேட்டா, ஹீரோ இப்ப அவள கிஸ் பண்றான். "டேய் நீ என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்டா, "நீ என்னோட ஒய்ஃப் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவள கிஸ் பண்றான். பிரதர் இன்னும் ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் படுத்திருக்கான். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு, "அவ தான் வென் குரூப்போட சிஇஓ. என் கால உடைச்சது அவ தான். அவகிட்ட கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கணும்" அப்படின்னு இப்ப ஆட்கள வச்சு அவள கிட்னாப் பண்றான். ஹீரோயின கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுல மொத்தமா 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் முட்டாள் மாரி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் இவங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணிறலாம் அப்படின்னு நெனைக்கிறா. ஸோ, அதுல பாஸ்ன்னு வேற ஒருத்தன் துள்ளிக்கிட்டு இருப்பானா, இப்ப அவன்கிட்ட கைய காமிச்சு, "நீங்களே என் கூட ப்ளே பண்ணணும்னு நெனைக்கிறீங்கல்ல, அதனால என் கைக்கிட்ட அவுத்து விட்டா நல்லாயிருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அவங்களும் யோசிக்கிறாங்க. "நீங்க தான் 3 பேர் இருக்கீங்கல்ல, என்னால உங்கள என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்க, சரின்னு தைரியமா கட்ட அவுத்து விடுறாங்க. ஆனா, அதே கயிற வச்சு, "நீங்க இப்ப பக்கத்துல வந்தீங்கன்னா, உங்க பாஸ கொன்னுருவேன்" அப்படிங்கிற மாரி அவங்க எல்லாரையும் மிரட்டுறா. ஹீரோட அசிஸ்டன்ட்க்கு அப்பதான் நியூஸ் கிடைக்குது. ஹீரோயோட நம்பர் ரீச் பண்ண முடியல. ட்ராக் பண்ணி பார்க்கும்போது, அவங்க சிட்டியோட அவுட்டர்ல இருக்கிற மாரி காமிக்குது. ஸோ ஹீரோ கிட்ட வந்து சொல்ல, அவனும் டீம ரெடி பண்ணு, உடனே அங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா போறான். அங்க போய் ஹீரோயின ரெஸ்க்யூ பண்றான். அவ மயங்கி விழுந்ததுனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து ஹீரோக்கு கங்ராச்சுலேட் பண்றாங்க. "உங்க ஒய்ஃப் 1 மந்த் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ட்வின்ஸ் பேபி இருக்கு" அப்படின்னு சொல்ல, அவனும் செம்ம ஹாப்பியா இருக்கான். இந்த டைம் அசிஸ்டன்ட் வந்துட்டு, "கிட்னாப்பர்ஸ அடிச்சு விசாரிச்சதுல, உங்க தம்பி தான் ஆட்கள செட் பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்ல, "அவன் சாகப் போறான் என் கையால" அப்படின்னு இப்ப அவன இழுத்துட்டு வராங்க. "நீ தானே என் ஒய்ஃப கிட்னாப் பண்ணது" அப்படின்னு கேட்க, "ஆமா, அவ என் கால உடைச்சால்ல, அதுக்கு அவ சாகறது தான் காம்பன்சேஷனா இருக்கும்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "அதுக்கு பதிலா நீ தான் இன்னைக்கு சாகப் போற" அப்படின்னு சொன்னா, "என்ன உன்னால கொல்ல முடியாது. நீ என்ன கொன்னன்னா, நாளைக்கு அது நியூஸ்ல வரும். நீ உன் பிரதர கொன்னுட்டன்னு. அதுக்கு பிறகு உன்னால கம்பெனிய ரன் பண்ணவே முடியாது" அப்படிங்கிற மாரி பிரதர் கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிட்டு இருப்பான். "அப்படிலாம் ஒரு சீனும் நடக்காது. அந்த மாதிரி நியூஸ நான் ஃபெங்ஷன் குரூப்ப வச்சு பிளாக் பண்ணிருவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "ஃபெங்ஷன் குரூப்பா? அப்ப அதுவும் உன்னோடதா?" அப்படின்னு அப்பதான் அவன் கேட்குறான். "இப்பவாவது உனக்கு தெரிஞ்சுச்சே, நான் ஆல்ரெடி ஃபெங் குரூப்லேருந்து 40% ஷேர வாங்கிட்டேன்.
ஏனி நீ ஃபெங் ஃபேமிலி மெம்பர் கிடையாது அப்படின்னு அவனோட அடுத்த காலை உடைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயினுக்கு இப்போ ஃபியூ மந்த்ஸ் தாண்டிருச்சு. அவளோட வயிறும் பெருசாக இருக்குது. இது எல்லாம் ஒன்றால் தான் என்னால் ஒழுங்காக நடக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் ஆமாம் இது என்னோட தப்பு தான், நான் உன் கால் பிடிச்சி மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் இந்த டைம் அது எப்படி ஃபெங் குரூப்போட சிஇஓ என் காலை மசாஜ் பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா. என்ன என்னைய மேலே கோவமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஐடென்டிட்டியை பற்றி ஹீரோயின்கிட்டயும் சொல்லாம தானே வச்சிருப்பான். ஸோ அந்த கோவத்தில் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு என்னமா கோவத்தில் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆமாம், கோவப்பட்டா நீ அதை நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீ கோவப்படணும்னா கோவப்பட்டுக்கோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஐ எம் சாரி, பட் என்னை விட்டு மட்டும் போகாத சரியா அப்படின்னு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். எல்லா உமனும் இதே மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை டிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோனோட வாய்ஸ் ஓவரோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.